श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोदकस्ततित्राणि दृढाय मेने अस्मत्कुलोर्भगवतोऽस्य तथैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता योदयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन महन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुलगं प्रणमामि मूर्ध्ना பூதம் சரஸ்ர பகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணுகரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் अखिल भुवन जन्मस्ते ஸ்ரீமத்ஆதிலீலே दीक्षे तक्षत श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरुधा पाराचर्य वससुतामुपनिषत् दुग्धाप्तिमुक्त्योत्पदां संसाराग्नि विदीपन प्रपद प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात सूरस्थितां आनीतां सुनिराक्षरैः सुमनसौ भौमा बिभन्त्यहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् असीसमत् இது மட்டும் உலகின் காரணம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுப்புகள்லாம் வந்து எல்லாத்தையும் தாண்டிட்டு கடைசியில் பிரம்மம் இல்லை இல்லை உலகின் காரணம் வேற ஏதோ ஒன்றும் அப்படின்னு மற்ற பேர் சொல்றச்ச அவா கொள்கையும் எடுத்து ஆராய்ஞ்சு அது இருக்க முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் என்னன்னாக்க இல்லை இல்லை இருந்தாலும் பிரம்மம் குறைவுடையது, அது இதெல்லாத்தையும் படைக்கலை அப்படின்னு ஆகாசத்தை வாயுவை இதெல்லாம் சொல்றச்சே இல்லை இல்லை அதுவும் படைக்கப்பட்டது. ஆக மொத்தம் இந்த அச்சேதன பொருள் 24 படைக்கப்பட்டது அப்படின்னு நிறுவியாச்சு. அப்புறம் 24 போயாச்சு, அடுத்த அப்படி இருக்கு 25 ஆத்மா தான். ஆத்மா படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல அதுவும் இல்லை, ஆத்மா படைக்கப்பட்டது, ஆத்மாவும் எவர் எக்ஸிஸ்டிங். ஆக மொத்தம் அச்சேதனம் மூலப்பிரகிருதி எவர் எக்ஸிஸ்டிங், அதே மாதிரி ஆத்மா எவர் எக்ஸிஸ்டிங். அப்படின்னாக்க இந்த ஆத்மாவோட தன்மை என்ன, இதில் ஒருத்தருடைய அபிப்பிராயம் என்ன, இந்த அபிப்பிராயங்கள்லாம் எடுத்து எது கரெக்டு அப்படின்னு டைரக்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்னி இதுலேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்க ஒரு 2-3 அதிகாரம் ஆத்மா பற்றின விஷயங்கள், ஆக்சுவலாக நமக்கு பர்சனலாக உபயோகப்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அதில் முதல்ல என்ன பண்ணோம், பாகமத்தான் சொல்கிறேன். படைப்புன்னு என்ன, எங்கேயும் இருந்தாலும் பழைய ஆஸ் யூஷுவல் பழைய கேள்வி தான். படைப்பு அப்படின்னாக்க ஒரு உயிரை உடலோட சேர்க்கறது படைப்பு, ஒரு உயிரை அந்த உடல்லேருந்து பிரிக்கிறது அழிப்பு. அப்போ இப்போ 5 பூதங்களால் ஆன மூலப்பிரகிருதி அது படைக்கப்பட்டது, ரைட்டு. படைக்கப்பட்டதுன்னு அர்த்தம், பிரம்மம் தன்னுடைய உடலான உடலின் பகுதியான மூலப்பிரகிருதியை எடுத்து அதை வந்து இத்தனை வழி ஆக்கி அந்த அந்த பஞ்சீகரணமெல்லாம் பார்த்தோம் பாருங்க, இந்த 24 தத்துவமாக்கி அதோட பண்ணுவது. அதே மாதிரி தன் உடல் உள்ள ஆத்மாவை அதோட சேர்த்து ஆத்மா ஜீவாத்மான்னு உல விட்டுது. அப்போ அப்போ ஆத்மாவுக்கு என்னென்ன குணங்கள், ஆத்மா எப்படின்னா அப்படிங்கிறச்ச ஒரு சிலர் இப்போ முதல்ல என்னன்னா ஒரு பேசிக் கொஸ்டின், ஆத்மான்னு ஒன்று இருக்கா? ஆத்மான்னு ஒன்று இருக்க முடியாது, தேவையில்லையே. நீ பார்க்குறியா? இல்லை இல்லை. நீ ஃபீல் பண்ணுறதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பைத்தியக்காரன் எழுத்தாப்புல ஆள் இருக்க மாதிரி இருக்கு, பேசிட்டு இருக்கான், அதுக்காக அது இருக்கணும்னு தேவையில்லை. அதனால ஆத்மாங்கிறது பார்க்கல, ஆத்மாங்கிறது கிடையாது. யாரு? சாங்கியன் பௌத்தன் 2 பேரும் என்ன சொல்றாங்கனாக்க, ஆத்மா அப்படிங்கிறது என்னன்னாக்க உடலோட இந்த உயிர் சேர்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷன். பௌத்தன்கிறது சர்வம் சூன்யம், அதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை தீர்ந்து போச்சு. அவரை பத்திர ரொம்ப சௌகரியமான கொஸ்டின் அது மாதிரி. அப்புறம் ஒரு ஆத்மா உடம்போடு சேர்ந்தாத்தான் இந்த ஞானம் உண்டாது. ஏன்னா பொறிகள் தொடர்பு இருக்கு இல்லையா, அதனால இது ஏற்படுறது. இல்லைன்னாக்க ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாது. இதை வைசேஷிகன் நையாயிகன் வாழாது சொல்ற. அடுத்தபடியாக இப்போ என்ன பண்ணுறதுனாக்க ஆத்மா இருக்கு எப்படின்னாக்க
ஒரு காலி பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோ, அது முழுக்க காத்து நிரம்பி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆத்மாங்கிறது இந்த ஃபார்மான உடம்புக்கு உள்ள முழுக்க நிரம்பி இருக்கு. இது சமணர்களுடைய கொள்கை. அப்போ இதோட அத்வைதம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பரமாத்மா தான், ஆத்மான்னு தனியா ஒண்ணும் கிடையாது. பரமாத்மா தான் ஒண்ணுதான் இருக்கு. அது இந்த பொறிகளோட சேர்றதுனால தனித்துதான் உணர்றது. இப்போ ஆத்மா இல்லை அப்படிங்கிறது ஒண்ணும், அதே மாதிரி பரமாத்மா ஒண்ணுதான் இருக்கு, மற்றதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணும். இன் எய்தர் கேஸ் ஜீவாத்மா ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது மொத்தமான வாதம். இப்போ இதுக்கு பதில் சொல்ல போறாரு. இப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் நீங்க கோல்டு லைட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கோல்டு லைட் இங்க பார்த்துருக்கேடா? எங்கெங்கெல்லாம் ஒளி இருக்கோ அங்கெங்கெல்லாம், நான் சொல்றேன், அது சோர்ஸா இருக்கணும். நம்ம சந்திரனை சொல்லாதீங்க, சந்திரன் குளிர்ச்சியா இருக்கணும். கோல்டு லைட்டுங்கிறது அது ஒளிவிடக்கூடிய பொருளா இருக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய ஒளி இருக்கே அது சூடு இல்லாம இருக்கணும். இது எங்கேயாவது இருக்கா? பார்த்துருக்கேடா? சுவாமி, நீங்க மின்மினி பூச்சி சொல்லியிருக்கீங்க உன்னால. ரைட், அதான் கோல்டு லைட். ட்ரை பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி இருக்குச்சு, அது முடியல. அது மாதிரி இந்த கோல்டு லைட் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனா லைட்டே வராத விளக்கு இருக்கா? வெளிச்சமே வராத விளக்கு இருக்கா? இருக்க முடியுமா? தெரியுமா? இப்போ மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட் புக் 1, அதுல இந்த ஹெல் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி சொல்லிட்டு மில்டன் சொல்றார், எவர் பேர்னிங் சல்ஃபர் அன்கன்சியூம்டு. அங்க அவ்வளவு சூடு இருக்கா, இப்போ எரிஞ்சுட்டே இருக்கு. உடனே என்ன கேட்டோம், எவர் பேர்னிங் சல்ஃபர்னு சொல்றேன் இல்லையா? சல்ஃபர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீல நேரத்தோட எரியறது. அது என்ன வெளிச்சமா இருக்குவாங்க? நோ, ராதர் டார்க்னஸ் இஸ் விசிபிள். பியூட்டிஃபுல்லான வேர்டு, டார்க்னஸ் இஸ் விசிபிள். ஆனா ஒளியே இல்லை, ஆனா எரியுது அப்படிங்கிற. அதாவது ஃப்ளேம் இல்லாத எரிச்சல். எங்கேயாவது பார்த்துருக்கேள யாராவது? எரிச்சல் இருக்கு, ஆனா ஃப்ளேம் கிடையாது. நம்ம மனசுல ஏற்படுற எரிச்சல் இல்லை. யாராவது வெற்றி? இந்த வண்டு இரவுல வண்டுல இருக்கிற ஒளி, எரிச்சல் இருக்கு, ஆனா ஃப்ளேம் கிடையாது. அதுதான் தெரியுது நமக்கு, ஃப்ளேம் தெரியாது, அது வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் கிடையாது, அது எரியுது. இல்லையா? தெரியலையா? தெரியல சுவாமி. வைஸ்வான ராதிகா படிச்சோம்ல, ஜாடராகினி நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கே, இட் பர்ன்ஸ். எஸ் எஸ், இட் பர்ன்ஸ். ஆனா ஃப்ளேம் இருக்கா? இல்லை. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருனாக்க, இப்போ ஆத்மா இது எரியறது, இது எரியறது, அதுல இருந்து எந்த ஃப்ளேமும் வருது இல்லை. அது எதுக்குன்னாக்க, அத்வைதிகள் சொல்றது, பரமாத்மா ஒண்ணு இருக்கு, அதுக்கு குணமே கிடையாது. எதுக்குன்னாக்க அசேஷ விசேஷம் பிரம்மேவ சத்தியம். அதனுடைய பகுதி தான் இந்த, அதுலேருந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஆத்மாக்கள் தான். ஆகவே ஆத்மாக்கள் படைக்கப்படுறதும் இல்லை, தனியா ஆத்மான்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது அவளுடைய ஆர்குமெண்ட். புரியுது? அது இது மட்டும் சொல்றதா சந்தேகம் உண்டா உங்களுக்கு? இப்ப இதுக்கு இன்னொரு இது சொல்லலாம். எப்படின்னாக்க, ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மா அறிவே ஆனது. அதாவது அது ஞானமே, அவருடைய சப்ஸ்டன்ஸே ஞானமே ஆனது. நம்ம என்ன சொல்றோம், ஏதோ ஒரு போல்ட் நட்டு, திஸ் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல், அது ஸ்டீலாலேயே ஆனது. அதே மாதிரி ஆத்மா அறிவாலேயே ஆனது. சரி, அப்புறம் அறிவால மட்டும் ஆயிருந்தா போருமா? அதுக்கு அறியும் திறன் இருக்குமா? அறியும் திறனுக்கு பேர் தான் நம்ம பார்த்தோம், தர்மபூத ஞானம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இருந்தாலும் சொன்னேன் நான் உங்களுக்கு.
தர்மபூத ஞானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உண்டு. ஆத்மாவனுடைய இயல்பான ஞானம், அவனுடைய சுவாவமான ஞானம் இருக்கே, அது மாறவே மாறாது. ஆனா இந்த தர்மபூத ஞானம் அப்படிங்கிறது அந்த ஆத்மா எந்த உடல்ல நுழைஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கோம். எறும்புனுடைய உடல், யானையினுடைய உடல், மனுஷனுடைய உடல், முதலையினுடைய உடல், இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க அது எந்த உடல்ல நுழைஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஞானம் இருக்கும். ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு குரு ஒருத்தர் அண்ணா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவர் தன்னுடைய லைஃப்பை கணிச்சு பார்த்தார். பார்த்தாக்க அவருக்கு எது இருக்குது, அடுத்த பிறவி தான் ஒரு பன்றியா பிறக்க போறோம், பன்றி குட்டியா பிறக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சு. உடனே அவருக்கு பிரியமான சிஷ்யனை கூப்பிட்டார். சொன்னார், என்னுடைய கணக்குப்படி இத்தனாம் தேதி இந்த இடத்துல நான் பன்னிக்கு இத்தனாவது குட்டியா பிறப்பேன். நீ என்ன பண்ணணும்னாக்க பிறந்த உடனே இந்த குட்டியை கொண்டுடும், பன்னி ஜென்மம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவனும் சரின்னு குரு சொன்னதை கேட்டுட்டு சரின்றது. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போனான். இங்கே பன்னியை குட்டி போட்டுது. இந்த பணியை கனெக்ட் பண்ணால் அந்த பனி தெரிஞ்சுது. அதை கொல்ல போனான். கொல்ல போனா இந்த பன்னி அறுப்பா சொல்றது, ஐயோ என்னை கொள்ளாத, எனக்கு இந்த உடம்பு பிடிச்சிருக்கு அப்படி. இந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு தான் எந்த உடம்புல இருக்குமோ அந்த உடம்பு மேலே அபிமானம் வருது. எல்லா பிராணியும் பாருங்க, எது வருதுனாக்க தன் உயிரை விடாமல் இருக்கணும்னு பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் திங் அதுதான். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எல்லாமே. எப்படியாவது தன்னை உயிரை விடாமல் பிடித்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு உடம்பு மேல இருக்கக்கூடிய இந்த மோகமானது அதை பிடித்து நிறுத்தி வைக்கிறீங்க. அப்போ இந்த ஆத்மா வந்து இது எப்படி இருக்குனாக்க, இந்த மாதிரி ஆத்மாவை உடம்புலேருந்து பிரிக்கிறது அப்படிங்கிறதுனாக்க அதுக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் வேணும், இல்லை அது நார்மலாக தன் இது பிரியணும். அதனால தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொலைன்னு சொல்கிறோம். இப்போ தன்னைத்தான் உயிரைத்தான் போக்கிட்டான் கூட தற்கொலைன்னு தான் சொல்கிறான். அதனால ஆத்மாவானது உயிரோடு சேர்ந்திருக்கச்சே தான் அதுக்கு உணர்வுகள் இருக்கு, வெளிப்படுறது, சொல்கிறோம் உணர்வு வெளிப்படுறது. ஆகவே இப்படிப்பட்டது. இன்னொன்று என்னன்னாக்க, இந்த ஆத்மாவுக்கு ஞானம் இயல்பானது. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஞானம் குணமாகவும் இருக்கு. ஆத்மா ஞானத்தாலேயே ஆனது. அது மட்டும் இல்லாம அறியும் தன்மையும் உடையது. இந்த சம்ஸ்கிருத எழுத்துக்கள் தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல எடுத்துட்டீங்கன்னாக்க கால 25வது எழுத்து மா. இந்த மா அப்படிங்கிற எழுத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. இன்னும் பெயர் சொல்லாமல் இருக்கும், இன்னும் வினை சொல்லாமல் இருக்கும். பெயர் சொல்லாம வச்சே மா அப்படிங்கிறது ஆத்மாவை குறிக்கும். மீதி 24 தத்துவம் முதல்ல நான் சொல்றேன். முதல் இது சொல்றேன். மா அப்படிங்கிறது ஆத்மா 25வது தத்துவம். இன்னொன்னும் மா வினைச்சொல்லாம் தான் மன ஞானே, மன அவபோதனை. மன ஞானேன்னா மனம் தான் அறியும் தன்மை உள்ளது. இப்போ மனம் இருக்கா, உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. உயிருக்கு அறியும் தன்மை உள்ளான்னா கேட்டாக்க கோமா ஸ்டேஜில் இருக்கான்னு வச்சு. உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு, உயிர் இருக்கு. அவருக்கு எதாவது அறியும் தன்மை இருக்கா? இல்லை இல்லையா? என்னாச்சு? அறியும் தன்மை ஒடுங்கி போயிட்டு, சங்கோச்சம். ஸோ ஒரு ஆத்மாவுக்கு இந்த அறியும் தன்மையானது அது எடுத்திருக்கிற உடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதனுடைய அந்தந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ணா முழிச்சுட்டு இருக்கச்சே அது நல்லா விவரமா எல்லாத்தையும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கூடியதா இருக்கும். தூங்கறச்சே அறிந்தன்மை இருக்கு, ஆனால் அது ஆத்மாவோட ஒன்றி போய் இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கு. அதே மாதிரி மயக்கத்திலையும் அப்படித்தான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க நம்ம பார்த்தோம் இல்லையா, தூங்கறச்சே இந்த ஆத்மாவானது பரமாத்மாவை அணைச்சிட்டு தூங்குறது அப்படிங்கிறது இந்த உலகத்தை விட அது வந்து ரொம்ப இனிமையானதுங்கிறதுனால அதை அணைச்சுன்னு தூங்குறது. அதனால இந்த உலகம் தெரியல. இப்போ இந்த ஆத்மா கிட்டே இருந்து இந்த மற்றதை அறியக்கூடிய ஞானம் வெளிப்படலைன்னாக்க இது என்ன பிரயோஜனம்?
ஒரு கோமா செய்திருக்க மாதிரி தான் இருக்குமே தவிர. இதுக்கு தமிழ்ல பார்த்தீங்கன்னா நன்னூல்ல பருத்தி குண்டிகைன்னு ஒன்று சொல்லுவாள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வாய் குறுதலான பாத்திரம் ஒன்று இருக்கு, ஒரு சொம்பு இருக்கு வச்சு, அதுக்குள்ள நிறைய பஞ்சு அடைச்சிடும். நல்ல புத்திசாலி, வாத்தியார் சொல்றதெல்லாம் நான் கிரகிச்சுக்கிறார். அவ்வளோத்தையும் உள்ள தேய்க்க வச்சுட்டார். முழுக்க இந்த பருத்தியை போட்டு அடைச்சாச்சு கம்ப்ளீட்டா. இப்போ அந்த சொம்பை கவுத்தா பருத்தி ஏதாவது கீழே விழுமா? ஒன்றும் விழாதே. அதிகமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். சில பேர் நம்ம காலேஜ் படிச்சிருச்சே, சில பேர் நிறைய படிச்சிருப்பா, அவளுக்கு நிறைய தெரியும். ஆனால் அவளுக்கு பிரத்தியாருக்கு அதை கன்வே பண்ண தெரியாது. அவளுக்கெல்லாம் பருத்தி கொண்டிகவெல்லாம் ஆசிரியர்கள் ஆகாதவர்கள்னு நன்னூல் சொல்றது. அதுக்கு அறுதின் பெயர்கொண்டு அப்பொருள் தான் பிறர்க்கு எளிதில் 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 இல்லை எழுதி இல்லாதது பருத்தி கொண்டே. இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க தன் இதில் இருக்கிறது அது பருத்தி கொண்டே நன்னூல் சூத்திரம் 34 சூத்திரம் சொல்றது. அதே மாதிரி அப்போ ஆத்மாவுக்கு ஞானத்தாலே ஆனது இயல்பு, அறியும் தன்மை, அது உள்ள குணம். ஸோ இந்த ரெண்டு முதல்ல ஞாபகம் வச்சு. இப்போ இது மாதிரி தான் டிஸ்கஷன்ஸ் வருது. இப்போ அறியும் தன்மை இருக்கு இல்லையா, அறியும் தன்மையை வச்சுக்கிட்டு ஆத்மாவை அறிவுன்னு சொல்றோம். ஆத்மான்னு சொல்றதுக்கு போல அறிவுன்னு சொல்றோம், ஞானம்னு சொல்றோம். இதுக்கு என்னன்னாக்க வேதத்திலேயே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. விஜானம் யஜ்ஞம் தனுதே அப்படின்னு. விஜானம்னாக்க அறியும் தன்மை, நன்கு அறியும் தன்மை, அறிவு அறிவு விஜயானம்னு அறிவு. அது வேள்வி பண்றது. விஜயானங்கிறது என்ன? நம்ம பொறுத்த மட்டும் ஒரு அகிலனை பொருள்னு சொல்லணும். அது எப்படி வேள்வி பண்ண முடியும் அப்படின்னாக்க, இங்க விஜயானங்கிறது அறியும் தன்மையுடைய ஆத்மாவை சொல்றது. விஜயானம் யஜ்ஞம் தனுதே. ஏன் அப்படின்னாக்க அதுக்கு அறிதல் குணம் இருக்கு. அந்த குணத்துக்கு அது இருப்பிடமா இருக்கிறதுனால அதையே அறிவுன்னு சொல்றோம். எப்படின்னாக்க தமிழ் ஆகுவேர் யா ஒன்றன் பெயரால் அதற்கு பிரிதை தொன்வரை உரைப்பன ஆகுவேரே. இது நன்னூல் இருக்கு. இதுக்கெல்லாம் 15 வகை இருக்கு ஆகுபெயர். பொருள், இடம், காலம், சினைகுணம், தொழில், எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், சொல், தானி, கருவி, காரியம், கருத்தா, உவமை என 15 வகை இருக்கு. அதாவது என்ன சொல்றோம், தெருவில் ஒருத்தர் கீரை வித்துன்னு போறார். அவர் பேர் தெரியாது நமக்கு, கீரைங்கிறோம். அவர் செயலை வச்சு அவர் சொல்ற கீரை. எங்களுக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆல்வேஸ் இன் ஹை ஸ்பிரிட். அதனால என்ன பேரு, டாஸ்மாக்னு பேரு. அந்த மாதிரி தொடர்புடைய ஒரு செயலை வச்சு ஒருத்தரை சொல்றது, ஒருத்தர் இது குறிப்பிடங்களுக்கு பிறகு ஆகுவேன். அதனால ஆத்மா தான் அறிவாகவும் அறியும் தன்மை உடையதாக இருக்கிறதுனால அறிவுன்னு சொன்னா ஆத்மாவையே குறிக்கும். புரியுதா? அது புரியுதா? இன்னொன்னும் இந்த ஆத்மா இப்படி இருக்கு சொல்லணும்னா, ஆத்மா எவ்வளவு எப்படி இருக்கும்? இல்லை ஆத்மாவுக்கு இதெல்லாம் இது கண்டினியூஸாக ஞானம் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட்? ஆழ்ந்த உறக்கம், மூர்ச்சையில் ஞானம் வெளிப்படவில்லை. அண்ணா அழிச்சு தூங்கிட்டு இருக்கால, சுத்தி வர சில சமயம் இருக்குது, அண்ணா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான் அப்படிங்கிறச்சு மற்ற சுத்தி வர என்ன நடக்குது தெரியாம இருக்கும். அப்போ ஆத்மா இல்லையே, ஆப்சண்டா இருக்கே அப்படிங்கிறான் ஒன்றும். அப்போ விழித்திருக்க செய்யும் பொறிகளை சார்ந்தே உள்ளது. எப்படின்னாக்க, நான் பார்த்துட்டு இருப்பேன் ஒரு இதை, ஆனாலும் அந்த பொறி சரியா வேலை செய்யலைனாக்க எனக்கு இருக்கு தெரியாது, அதை அறிய முடியாது. ஆகவே ஆத்மா இயல்பாக ஞானமா இருந்ததுனாக்க வேற ஒன்றையும் சாராம தானே அறிய வேண்டாமோ? பண்ணலையே. அதனால இன்னொன்னு, முக்தி நிலை அவன் எதையும் அறியலை. இது வாக்கியம் இருக்கு, முக்தி நிலையில் அவன் எதையும் பார்க்கறது இல்லை. அப்போ ஆத்மாக்கு இயல்பான நிலை முக்தி நிலைன்னு சொல்றான், அப்ப எதையும் பார்க்கறது இல்லை அப்படின்னா அது எப்படி? இந்த 3 கூட சொல்றான். தூங்கரிச்சி என்ன பண்றான், அவன் பரமாத்மாவை அணைச்சுன்னு சொல்றான். அவனுக்கு பரமாத்மா மேல ஈடுபாடு ஜாஸ்தி இருக்குமான அந்த ஆத்மாவுக்கு. அதனால இந்த உலகத்தில் எந்த பொருளும் எனக்கு கவலைப்படுறது இல்லை, அதனால அதுக்கு தெரியல. ஆனா வீழ்ச்சப்புறம் என்ன தெரியுது இல்லையா அவனுக்கு? அதே மாதிரி விழித்திருக்கில் பொறிகளை சார்ந்தே உள்ளதுனாக்க அது நியாயம்தான். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு
ஞான சங்கோச்ச விகாசம் உண்டு. ஆனால் ஆத்மாவின் தன்மை இருக்க, அறிவு உள்ளது, அதுக்கு எதுவும் கிடையாது. எப்போ முக்தி வச்சு என்ன பண்றாங்கனாக்க, அஸ்வைவ ரோமானி புண்ணிய பாபே விதூய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியந்தே. குதிரை மணல்ல ரெண்டு அப்படி இப்படி பரண்டுட்டு ஒரு உதறு தரும். உடம்புல இருக்க முடியல, பாதி விழுந்துடும். அப்போ கொஞ்சம் ஒளியோடு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆத்மாவானும் முக்தி நிலை அடையர்ச்சி என்ன பண்றாங்கனாக்க, எப்படி குதிரை தன் மயிர்களை உதுத்துட்டு இயல்பான ரூபத்துக்கு வருதோ, அதே மாதிரி ஆத்மாவை இயல்பான ரூபத்துக்கு வந்தான். அப்போ அவன் எதையும் பார்க்கறது இல்லை. என்ன விஷயம்னாக்க, இயல்பான ரூபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் பார்க்கறது பரமாத்மா மட்டும்தான் பார்க்குறான். அதாவது ஞானத்தை மட்டும்தான் பார்க்குறான். பரமாத்மா ஞானம் இல்லையா, ஞானத்தை மட்டும்தான் பார்க்குறான். அப்போ அவனுக்கு வித்தியாசமாக வேற எதுவும் தெரியல. நம்ம இங்கேயே என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை பார்க்கறதுனாக்க பொருளை ரிலேட்டிவாக தானே பார்க்குறோம் எல்லாத்தையும். அங்கே எல்லாமே ஞானமாக இருக்கிறதுனால வேற ஒன்றையும் பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறான். அதை விட்டுட்டு ஒன்றையும் பார்க்கறது இல்லைனாக்க அவனுக்கு பார்க்கும் தன்மையே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவனை வேற எதையும் பார்க்கறதுக்கு வழியே இல்லை அங்கே அப்படிங்கிறான். அதனால தான் ஆனால் இல்லைன்னா இது சொல்கிறது. இப்போ இதில் பிரசுனாபுரம் சொல்றது, ஏஷகி ஆர் இந்த ஆத்மாவே, ஏஷகி திரஷ்டா ஸ்ரோதா கிராதா ரசைதா மந்தா போக்தா கர்த்தா விஜான ஆத்மா புருஷா. ஸோ ஆத்மா டெஃபினட் கொடுக்க கரெக்டாக சொல்கிறது. எப்படின்னாக்க, இவனே என்றால் பார்ப்பவன், கேட்பவன், நுகர்பவன், சுவைப்பவன், மனத்திருத்துவன், அனுபவிப்பவன், செய்பவன், அறிவேயான ஆத்மா புருஷன். புருஷன்னாக்க என்ன அர்த்தம்? குரு சனோதி, வேண்டியவற்றை அடைவிப்பவன், அடைபவன். ஸோ அவனுக்கு என்ன வேணும்? முதல்ல நல்ல ஆத்மா வேணும். இந்த ஆத்மா இருந்தால் அவனுக்கு ஞானம் வரும். ஞானம் தான் செயல்பட முடியும். ஆகவே அவனுக்கு இந்த குணங்கள்லாம் உண்டு. ஆகவே செயல்படுவதற்கு என்ன வேணும்? ஆத்மா வேணும். நம்ம பார்க்குறோமே, நம்ம தான் ஆத்மா இல்லாத உடல். இவ்வளோதான் ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு இவராக இருக்கார், ஒரு சித்திரம் வரையறாக இருக்கான்னு வச்சுக்குவோம். அவர் பரமஹம்சர், அவர் இறந்துட்டார்னு வச்சுக்குவோம். அவர் கையில் இது ப்ரெஷ்ஷை கொடுத்தா அவர் சித்திரம் போட்டுருவா முடியாது இல்லையா? ஸோ செய்கிறவன் யாரு? ஆத்மா. அதே மாதிரி சவா ஏஷ மகாஜன ஆத்மா அஜரோ அமரஹோ அமிர்தா அபயோ பிரம்மாயம் பிரம்ம பவதி ஏவம் அயைவம் வேதா. அப்போ என்ன பண்ணாக்க, அதுக்கு இன்னும் சொன்னோம். இல்லை நீ இன்னொரு இடத்துல சொல்கிறாங்கக்க, ஒரு இடத்துல இந்த ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மா அவன் அஜரன்னா வயசாகாதவன், அமரன்னா இறப்பற்றவன், இந்த மாதிரி இருந்துச்சு அவனை பற்றி சொல்றது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு நீ சங்கோச்ச விகாசம் வரும்னு சொல்றியே, அப்போ இதில் சொல்றபடி ஆத்மாவுக்கு சங்கோச்ச விகாசம் வராதுன்னு சொல்றத அப்படின்னாக்க நீ தப்பான இடத்துல இருந்து சொல்ற. இந்த இடத்துல பரமாத்மா பற்றி டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. இதில் பிரகதாரண்ய உபனிஷத்துல அதில் பரமாத்மா டிஸ்கிரிப்ஷன் வரைச்ச அந்த ஆத்மான்னு சொன்னது பரமாத்மாவை குறிக்கிறது, ஜீவாத்மாவை குறிக்கல. நீ அந்த ஆத்மாவை சொல்ற டெஃபினேஷன் எடுத்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீ சொல்றது தப்பா இருக்கே அப்படின்னு கேட்குற. அது கூடாது. அது மாதிரி எந்த இடத்துல இருக்குன்னு பாரு அப்படிங்கிற. இது ஆக ஆத்மாவுக்கு இது மட்டும் என்ன தெரிஞ்சிட்டோம்? ஆத்மா ஞானமே ஆனது, ஞானத்தை பண்பாக கொண்டது. இந்த பண்பானது அது ஏற்றிருக்கும் உடலுக்கு ஏற்ற மாதிரி வேரியாது. புரியுறதா? இது மட்டும் ஏதாவது சந்தேகம் உண்டா? நான் இது மேலே பற்றி இதுதான் டெவலப் பண்ணி பார்க்கணும். அதனால் இது சந்தேகம் தான் கொஞ்சம் கேட்டுருக்கோம். வெற்றி உமா? இல்ல சுவாமி, இது வரைக்கும் கிளியரா இருக்கு. சரி, உமா, குணங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இந்த குணங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் இல்லையா? அப்போ பார்த்ததுதான் சுவாமி. இப்போ உங்ககிட்ட ஒரு கோளாறு சொல்லணும் எப்படி அப்படின்னு வச்சுக்கோ. முடி வழுக்கையா இருக்கு அப்படின்னு கோர சொல்றேன். இவ்வளோ டேலண்டா இருக்கேன், அது பற்றி கோரல, முடி வழுக்கையா இருக்கு அப்படின்னாக்க சம்மந்தம் இல்லாட்டாலும் அந்த மாதிரி ஒரு இது அப்ஜெக்ட் பண்ணணும்னு என்ன சில அப்ஜெக்ட் பண்றேன். அப்ஜெக்ட் பண்ணா அதுக்கு பதில் சொல்லணுமோ. அது மட்டும் இல்லாமல் நமக்கே ஒரு சமயத்தில் சந்தேகம், நம்ம இதை ஃபோல்டில் இருந்தாலும் கூட இது இப்படி இருக்கே, சரியா இருக்குமா அப்படின்னு தோணும். இல்லைப்பா, அந்த இடத்துல ஆத்மான்னு சொல்றது ஜீவாத்மா சொல்லலை, பரமாத்மா சொல்றது. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் பூரா பரமாத்மா சொல்லிட்டே வர்றது, ஒரு இடத்துல ஆத்மான்னு சொல்லிவிட்டு
இதுல இந்த வேதத்துல இந்த 2 கட்டான சொல்லதான் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வர காரணம். ஏன்னா அந்த ரிஷிகள்லாம் அவ என்ன பார்த்தாலும் அவ என்ன மூட்ல இருக்கோ அப்படியே சொல்றாங்க. அதனால அந்த இடத்துல நம்ம சொன்னேன் இல்லையா, 2-3 சொன்ன கலைன்னு சொன்னேன் பாருங்க, அதுக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற அர்த்தம் கொண்டு வரணும் இல்லையா, அது மாதிரி பண்ணணும். புரியுதா? இப்போ இந்த ஆத்மாவோட சைஸ் என்ன, ஆத்மாவுக்கு பண்பு என்னங்கிறது பார்த்துட்டோம். ஆத்மாவோட சைஸ் என்ன, ஒருத்தருடைய கண்டிஷன் என்னன்னாக்க இந்த ஆத்மா எந்த உடம்புல இருக்கும் அந்த உடம்பு போல இருக்கணும். ஏன்னாக்க உடம்புல எங்க எது பட்டாலும் நமக்கு தெரியறதா இல்லையா, உணர்வதா இல்லையா, அப்படிதான் தானே முடியும். தேவையில்லை. ஒரு பெரிய வீடு, அதுல ஒரு இடத்துல விளக்கேற்றி வச்சிருக்கோம்னாலும் அது இடைக்கிறதுலாம் போற லைட் பரவி இருக்கா இல்லையா, ஒளி பரவி இருக்கா இல்லையா. ஆத்மாவுக்கு அறியும் தன்மை இருக்கிறதுனால அது சின்னதா எங்க உடம்புல இருந்தாலும் கூட உடம்பு முழுக்க இந்த அறியும் தன்மையால பரவி இருக்கு. அதனாலதான் நமக்கு தலையில இடிச்சினாலும் வலிக்கிறது, காலில் முள்ளு குத்தினாலும் வலிக்கிறது. இது எங்க இருக்கு, முன்னாலேயே பார்த்தோம். என்ன இப்ப அதை அசட்டன் பண்ண ஹிருதயத்துல தகராகாசன் இடத்துல ஆத்மா இருக்கு. அந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனா அதனுடைய தர்மபூத ஞானம், அது அறியும் பண்பு உடம்பு பூரா பரவி இருக்கு. இது எப்படி முடியும்? உடனே அப்ஜெக்ஷன், நீ இது ஒரு சின்ன அணு கண்ணுக்கே தெரியாதுங்கிற, அது எப்படி பரவி இருக்கும், எப்படி உடம்பு பரவ முடியும்? சரி, நல்ல வெயில் காலம், நான் என்ன பண்றேன், சாயந்தரம் குளிச்சும் கூட போகல, வேறு போட்டிருக்கேன். நல்ல சந்தனம், இப்ப இந்த இந்த பம்பர கடைசெல்லாம் நல்ல சந்தனமா வாங்கி மார்பிள் எல்லாம் பூசிண்டா உடம்புக்கு பூரா குளிச்சு இருக்கா இல்லையா. அதே மாதிரி ஒரு நல்ல சுவையான பழத்தை நான் சாப்பிட்டேன், அது உடம்புக்கு பூரா திருப்தி கிடைக்கிறதா இல்லையா. நாக்குக்கு திருப்தி கிடைச்சாலும் சரி, அது வழியா உடம்பு பூரா சந்தோஷப்படுறதா இல்லையா. அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் அது உடம்பு முழுக்கவும் அதே மாதிரியான இன்பத்தை விளைவிக்கும். அப்படிங்கிறதுனால ஆத்மா ஒரு இடத்துல இருந்தாலும் அது உடம்பு பூரா பரவி செயல்படுவதுக்கு இது இல்லை, தப்பு இல்லை. அப்படி அது மட்டும் இல்லாம இன்னொன்னு, ஆத்மாவோட சைஸ் என்னன்னாக்க வாலாகிர சதபாகஸ்ய சதையா கல்பிதா பாகோ ஜீவா. வாலாகிரம்னா ஒரு வகையான நெல். இந்த நெல்லோட நுனி எடுத்துக்கணும், அதை 100 பங்கு ஆக்கணும். அதுல ஒன்று எடுத்துக்கணும், அதை 100 பங்கு ஆக்கணும். அதில் 100 பங்கு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான். அதாவது நெல் முனையில 10,000ல் 1 பங்கு அப்படிங்கிறது தான் ஆத்மாவுடைய சைஸ். இதுதான் கேட்கறான், இத்தினோண்டுக்கு இருந்துட்டு உடம்பு பூரா எப்படி ஃபீல் பண்றது, அதுக்கு தான் அவனுடைய சைஸ். வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் லைட் வந்தாலும் கூட அது எல்லா இடத்தையும் நல்லா பிரகாசிக்க செய்யும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இதுல ஸ்லோகின்னு ஒரு கிரந்தம் ஸ்ரீ பராசர பட்டர் பண்ணது, அதுல ரொம்ப கர்மா போட்டிருக்காரு. அதுல அந்த ரகசியத்திரயம் 3க்கும் 8 ஸ்லோகங்களை பதில் சொல்லிருக்காரு. அதுல பிரணவம் இருக்கு பாருங்க, ஓம்ங்கிறதுல அகார உக்கார மகாரம் இருக்கு. இந்த மகாரத்தினுடைய தன்மை எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. அதுலதான் மா அப்படிங்கிறது பெயர் சொல்லாவும் வரும், வினை சொல்லாவும் வரும். பெயர் சொல்லா வரிசை ஞானம்னு வரும், வினை சொல்லா வரிசை அவபோதனை, அது அறியும் தன்மை உள்ளது, ஞானே அது அறியக்கூடியது. அதுல அந்த இதை பார்த்தீங்கன்னாக்க, அந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு மானம் சொன்ன இல்லையா, மானமிலா பண்ணியாம் இயேசுடைய தேவர் திருவரங்க பேக்கோன் பேராது ஆட்சியா திருமொழியில் வருது. மானமிலா பண்ணியான்னு அர்த்தம்னாக்க மற்ற பேர் ஏளனம் பண்ற மாதிரி அர்த்தம், அளவற்ற மானம். இன்னைக்கும் சில இடங்கள்ல இந்த மானங்கிற பேச்சு ஈடுபட்டுறது. அவ ஒரு அளவுக்கு ஒரு படி மாதிரி சேர்ந்து வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு பேர் மானம்ங்கிறாங்க. இதை சிலது அளக்கரிச்ச அதுல வச்சு அளந்துக்கிறாங்க, மானம் என்ன வரலன்ட்டு. அந்த மாதிரி மானம்னாக்க மா அப்படிங்கிறதுக்கு அளவுன்னு இருக்கு. அது சொல்றச்சே மா அப்படின்னாக்க அளவுடையது அப்படிங்கிற ஒன்றும் அதுக்கு வருது. ஆகவே இன்னொன்னும் மானம்ங்கிறதுக்கு இன்னொரு மாதி, மானமுடையதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு என்ன பேருனாக்க
ஆனந்தம் உடையது. நம்ம பார்த்தோம், ஆத்மா இயல்பான நிலையில ஆனந்தம் உடையது. அது ஞானம் ஆனந்தம் ரெண்டும் இயல்பாக உடையது. இப்போ பரமாத்மாவுக்கும் ஞானம் ஆனந்தம் ரெண்டும் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் ஞானம் ஆனந்தம் ரெண்டும் உண்டு. அப்ப இது ரெண்டு எப்படி இருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது? ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்றது வழி வேணும் இல்லையா? ரெண்டு ஒரே மாதிரி குணம் வந்து எப்படி இருக்கும்? அதுதான் பரமாத்மாவானது யாருக்கும் எந்த நிலையிலும் அடிமைப்படாதது, ஜீவாத்மாவானது எல்லா நிலையிலும் அடிமைப்பட்டே இருக்கக்கூடியது. கீழே இருக்கிற அச்சேதனத்தை இது அடிமைப்படுத்திக்கும், எது? ஜீவாத்மா. ஆனால் பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டிருக்கும். ஆனால் பரமாத்மா இந்த ரெண்டையும், ஜீவாத்மா அச்சேதனம் ரெண்டையும் அடிமைப்படுத்திருக்கும். ஆனால் தான் எதுக்கும் அடிமைப்படாதது. அது மட்டும் இல்லாமல் எந்த நிலைமையில் இருந்தாலும், அது அவதாரம் எடுத்தாலும் அதனுடைய ஞானம் அளவற்றதாக இருக்குமே தவிர்த்து அளவுடையதாக இருக்காது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு அது இருக்கக்கூடிய, அது எடுத்திருக்கக்கூடிய உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஞானம் அளவுபட்டதாக இருக்கும். புரியுறதா? இது மட்டும் புரியுறதா? புரியுது சுவாமி, புரியுது. இந்த சொல்லுங்க. முன்னாடி இந்த கட்டவிரல் சைஸ்லாம் பார்த்தோமே, அது இப்ப வந்து நெல்லின் முனை அப்படின்ற அது தகராகாசத்துல கட்டவரல் ரைட். கட்டவரல் சைஸ் சொல்றது என்னன்னாக்க நமக்கு தெரியறதுக்காக சொல்றது. அதான் அதான். ஓகே. அதாவது நமக்கு தெரியணும்னாக்க இப்ப என்ன பண்றோம்னாக்க மேக்னிஃபை பண்ண போட முடியாது. கொரோனா வைரஸ் நம்ம யாரும் பார்க்க முடியாது. ஆனா அழகா போட்டு காமிக்கிறாங்க. நம்ம டிவி எவ்வளவு பெருசுக்கு அவ்வளவு பெருசுக்கு ஸ்கிரீன் தெரியறது இல்லையாது. அதாவது அது இப்படி இருக்கு. ஏன் கொரோனான்னு பேரு? அது மேல ஒரு கார்னெட் கிரவுண்ட் போட்டுக்கிற மாதிரி இருக்கு, அதனால அது கொரோனான்னு பேரு. இன்னும் சொல்ல முடியாது. எதுக்கு? நமக்கு தெரியறதுக்காக அட்லீஸ்ட் கட்டவரல் சைஸுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். தியானம் பண்றதுக்கு தேவையான அளவுக்காக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. அவ்வளவுதானே ஒழிய அதனுடைய சைஸ் வந்து ஆத்மா வந்து அணுப்பிரமாணம் தான். ஏன் அப்படின்னாக்க இட்ஸ் வெரி சிம்பிள். உடம்புல இருந்து ஆத்மா வெளியில போறது இல்லையா? தெரியறதா இருக்காது. பக்கத்திலே இருப்போம், பேசிட்டே இருப்பார், திடீர்னு போயிடுறது. எப்படி போச்சு? அப்போ அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்குமானால் ஏதாவது ஒரு ஹோல் வழியா போச்சுன்னா தெரியணுமோ. ஆனா எந்த இதுவும் அஃபெக்ட் ஆகிறதே இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற முடி, ரோமம் இருக்கே, அவருடைய மயிர்காலை விட அது ரொம்ப சின்னது. அதனால அது எங்க வேணா போக முடியும். இப்போ பூனை இருக்கு இல்லையா, இது ஒரு சின்ன இடத்துல நுழைஞ்சு போயிடும். அதுக்கு என்ன ஒரு கேஜுனாக்க அவனுடைய மீசை வந்து இடிக்காம இருந்ததுன்னா அந்த இடத்துல போக முடியாது. அந்த மாதிரி ஆத்மா இவ்வளவு சின்னதா இருக்கனால அது போறதும் வர்றதும் நமக்கு தெரியாது. ஆகவே இந்த ஆத்மா அணுப்பிரமாணம் தான். இப்போ சம்மரைஸ் பண்ணோம்னாக்க பரமாத்மா ஞானம் ஆனந்தம் உடையவன், எல்லாவற்றையும் தான் ஆளுமை கொண்டு நடத்துபவன். ஜீவாத்மா ஞானம் ஆனந்தம் உடையவன், அணு அளவினன். பரமாத்மா விபு, விபுனா எங்கேயும் பறந்திருக்கக்கூடியவன், விபு எல்லா இடத்திலும் கூடியவன். ஜீவாத்மா அந்த உடம்புக்குள்ள மட்டும் இருக்கக்கூடியவன். இவனுக்கு அறியும் தன்மையும் உண்டு, இருந்தாலும் பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பவன். அடுத்தது அச்சேதனம், அதுக்கு ஞானம் கிடையாது. அது ஜீவாத்மாவாலையும் பரமாத்மாவாலையும் அடிமை கொள்ளப்படும். அச்சேதனம் மாறிண்டே இருக்கும். புரியுதா? ஒண்ணு, இந்த பரமாத்மா வந்து எல்லையில்லா ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தம் உடையவரா இருப்பாரு கிடைக்கும். ஜீவாத்மா வந்து எப்பயும் இது வந்து ஒரு நேரம் அப் அண்ட் டவுன், ஆனந்தம் வந்து சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. இப்படி மாறி மாறி ஆனந்தம் வரும் ஜீவாத்மாங்கிறது. ஞானம் வந்து பேஸ்ட் ஆன் சர்வபூத, இது மாதிரி பேஸ்ட் ஆன் எந்த உடம்போட ஒட்டி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஞானம் அப் அண்ட் டவுனா இருக்கும். ஆனந்தமும் இந்த மாதிரி தானே, ஆனந்தமே உடையது ஜீவாத்மான்னு சொல்ல முடியாது, எப்பயும் பரமானந்தமா இருக்காது. பியூர் ஸ்டேஜ்ல வெரி கேர்ஃபுல். ஜீவாத்மா பியூர் ஸ்டேஜ்ல ஞானானந்தம் உடையது. ஆனால் பவுண்டட் ஸ்டேஜ்ல இருக்குச்சு, அது எந்த உடம்புல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஞானமும் ஆனந்தமும் இருக்கு. ஓகே ஓகே. பவுண்டட் ஸ்டேஜ் அண்ட் பியூர் ஸ்டேஜ். ஆமா. இப்ப இன்னொன்னும், இந்த ஜீவாத்மா பவுண்டட் ஸ்டேஜ் சொல்றோம் இல்லையா, அது எதனால பைண்டாருது அப்படின்னாக்க அப்படின்னா கர்மா வினையால போய் பைண்டாருது. நான் ஏன் இப்ப இந்த ஜென்மத்துக்கு இதா பிறந்திருக்கேன், எதா பிறந்தேன், நாயா பிறந்தேனா கழுதியா பிறந்தேன் தெரியாது எனக்கு.
நான் பண்ணின புண்ணிய பாபுணியமாக பண்ணி பிறந்திருக்கேன். இந்த ஜென்மையில் பண்ணக்கூடிய புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற அடுத்த ஜீவ பிறவி இருக்கும். ஆனால் இதே பரமாத்மா பிறப்படுக்கிறான், அவதாரம் பண்ணுறான். ஆனால் அந்த ஸ்டேஜில், அதாவது தன்னை தானே பைண்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜில் மனுஷன் மாதிரியே நடிக்கிறான். அதனால தான் ராமன் என்ன பண்ணுறார், அங்கேருந்து காட்டில் மேட்டில் வந்து விராதனை கொண்டு சீதையை காணணும் ஒவ்வொன்று அழுது எல்லாம் பண்ணுறார். அதுதான் கூரத்தாழ்வான் இருக்கார் பாருங்க. அவர் கேட்குறாரு, அவர் நீ இங்கே இருந்த இந்த ஜட்டாயுவுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணு. பிரம்மவேத சம்ஸ்காரம் அப்படிங்கிறது என்ன, வேதம் படித்த பிள்ளை, வேதம் படித்த அப்பா பண்ணுறது பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு. அது ரொம்ப வசந்தது. சாதாரண பண்ணுறோம், அதுக்கு பித்திருமேதம்னு பேர். அதெல்லாம் பண்ணினேன். பண்ணிட்டு என்ன சொன்னேன்னாக்க, யார் தபஸெல்லாம் பண்ணி யாகம் எல்லாம் பண்ணிருக்கோ அந்த வைகுண்டத்துக்கு நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். கேட்குறார் கூரத்தாழ்வான், உனக்கு இங்கிருந்து வைகுண்டத்துக்கு இவர் ஜட்டாயு அனுப்ப தெரியுது என்னுடைய ஆத்மாவை. ஆனால் சீதை எங்கே இருக்கான்னு தெரியலையா உனக்கு? நீங்கள் ஃபெயில் ஆகிட்டியே, நீ வேஷம் சரியா போடலையே அப்படிங்கிறார். அந்த மாதிரி அவனுக்கு எங்கே வந்தாலும் அவனுடைய ஞானம் சங்கோச்ச விகாசம் கிடையாது அவனுக்கு. ஆனால் நமக்கு உண்டு. சங்கோச்ச விகாசம் கிடைக்கிறது மாதிரி இருக்கிறதுனாக்க அவன் வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறான், நமக்காக ஆக்ட் பண்ணுறான். புரியுறதா? அதனால நமக்கு வந்து பை பர்த் ஆர் பை கர்மாவால் நமக்கு சங்கோச்ச விகாசம் ஏற்படும். அவனுக்கு கர்மா கிடையாது, இது ஏற்படுத்த வழி இல்லை. புரியுதா? புக்குக்கு போலாமா? போலாம் சுவாமி ஒரு நிமிஷம். இந்த சொல்லுங்க. ஆத்மாவுடைய அணு அளவுன்னு சொல்லி பேசும்போது இவங்க வந்து சமணர்கள் வந்து ஹோல் பாடி சைஸ்க்கு இருக்கு அப்படின்றாங்க இல்லையா? ஆமா. இப்போ நாம வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு செல்லுலயும் வந்து ஒரு ஆத்மா ஒரு பரமாத்மா இருக்குதுன்னு பார்த்தோம். ஆமா. அப்ப ஒரு கிளஸ்டரா பார்க்கும்போது அந்த பாடி முழுக்க இருக்கிற மாதிரி தானே ஆகுது. ஆமா. ஆனா ஒரு விஷயம்னாக்க தட் இஸ் நாட் லீடிங். ஒரு ஆத்மா தான் லீடிங்கா இருக்கு. அதாவது நான் எந்த ஆத்மா இந்த கர்மாவை அனுபவிக்கணும் இருக்கோ அதுக்கு தானே இதெல்லாம் ஏற்படுறது. இப்போ நான் வந்து இங்கேருந்து இன்னாரை இழந்து நான் கஷ்டப்படணும் இருந்தேன்னாக்க என்னுடைய மெயின் ஆத்மா தானே கஷ்டப்படுறது. ஒரு சிலர் ஆத்மா கஷ்டப்படுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ல இருக்கிற ஆத்மாவும் இல்லாமல் அழிஞ்சுண்டு அதிகமாக 7லேருந்து 14 நிமிஷத்துக்கு திருப்பி 14 நாளைக்குள்ள அது திருப்பி ரீப்ளேஸ் ஆகிடுறது. அதெல்லாம் இதுக்கு சப்சிடரியாக இருக்கே தவிர்த்து மெயினாக இருக்கிறது இல்லை. இன்னொன்று, நம்ம இந்த பஞ்சாகிரி வித்தியாலையும் பார்த்தோம். நம்ம என்ன கேட்டாங்க, அங்கேருந்து வானத்திலேருந்து இறங்கக்கூடிய இந்த மழை துளி பயிருக்குள்ளே போகிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பயிருக்குள்ளே போகிறது அந்த பயிராகவே ஆறுதா இல்லை பயிரில் ஒட்டின்னு இருக்கான்னு கேள்வி வந்தது. இல்லை பயிராகவே ஆறுதில்லை. இந்த பயிராக வாரதுக்கு அதுவாக வந்து ஆத்மா அது வந்து பயிராக இருக்கணும் அந்த நினைக்க வந்துச்சு. இது அது கூட ஒட்டின்னு இருக்கு. அதனால தான் அது அப்புறம் ஆண் உடலுக்கு போய் பெண் உடலுக்கு வந்து பார்த்தோம். தெரியுதா? ஞாபகம் இருக்கா? பஞ்சாகிரி வித்தியில பார்த்தோம். அதனால நம்ம உடம்புல எத்தனையோ செல்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு செல்லும் அதனுடையதே அந்த ஆத்மாவும் அதனுடைய வினையை கழிக்கிறதுக்காக நம்மகிட்ட ஒட்டின்னு இருக்கு. அது அப்புறம் அடுத்த அப்படி என்ன ஆகுது நமக்கு தெரியாது. நம்ம பொறுத்த மட்டும் இந்த மெயின் ஆத்மா இது இருக்கோ, இன்னைக்கு தான் ஒரு சந்தோஷத்தெல்லாம் அதை சிரிக்கிறது, ஒரு துக்கத்தெல்லாம் அழறதெல்லாம் பண்ணுறோமே, இந்த மெயின் ஆத்மாவுடைய கர்மாவை தீர்க்கிறதுக்காக வருது. இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்துது. புரியுதா? அது மட்டும் இல்லாம சொல்லுங்க. அப்போ அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு கர்மா உண்டு, தனித்தனியா உண்டு. அது ஆமா, அதனாலதான் அருமாட்ட ஓட்டிட்டு இருக்குது. இப்போ எடுத்துங்க, ஒரு மான் இருக்குன்னு வச்சுக்கோ. மானுக்கு மெயினா ஒரு ஆத்மா இருக்கு. அது உடம்பு பூரா செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸ் எல்லாம் ஒரு சிங்கமோ புலியோ அடிச்சு திங்கிறது. அது திங்கரிச்ச அப்ப என்ன ஆகுது? அந்த ஆத்மாக்கு அதோட அழிஞ்சு போடுறது. ஆனா கஷ்டப்படுறது எது? மான். அந்த இண்டிவிஜுவல் ஆத்மா கஷ்டப்படுறது இல்லையே. கஷ்டப்படுறது அந்த மான் தான். அடிக்கிறாளே, ஓடுறதே, அது ஓடுறது, தன்னை காப்பாற்றிக்க பண்றது எல்லாம் பார்க்குறோம் இல்லையா நம்ம? அந்த மாதிரி. அதனால எது கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோ அந்த ஆத்மாவுக்கு தான் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுறது. மற்ற ஆத்மாக்கள் தன் கர்மாவை கழிக்க வந்திருக்கு.
அதுக்கு இந்த லேசான கர்மாவெல்லாம் கழிச்சுட்டு அடுத்த பிறவியில வேற வேறையா போயிட்டு இருக்கக்கூடியது. நீங்க நன்னா சொல்லணும்னு வச்சுங்க, ஒரு பேசிக் ஆட்டம் இருக்கு இல்லையா, ஆட்டம்ல ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு எலக்ட்ரான், இது மாறவே மாறாது. ஆனா இதுவே வெவ்வேறு ஃபார்மேஷனா வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 105 எலிமெண்ட்ஸா பார்த்தோம் இல்லையா, மெண்டலியம் முடிய கிட்டத்தட்ட ஒன்னொன்னுக்கும் கான்ஃபிகரேஷன் எல் 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 சர்க் எல் 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 ஆர்பிட் கே ஆர்பிட் பார்த்தோம் இல்லையா நம்ம. அது மட்டும் இல்லை, அது சேர்றதுனால வெவ்வேறு காம்பினேஷன்ஸ் வருது இல்லையா. ஆனால் பேசிக்காக என்னன்னாக்க ஒரு ஆட்டம்ங்கிறது ஒரு சேச்சுரேட்டட் ஆட்டமாக இருந்ததுனாக்க ஒரு 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 புரோட்டான், ஒரு நியூட்ரான், 2 எலக்ட்ரான், இதுதான் இல்லையா. அது மாதிரி தான். அப்போ ஒரு 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 செல்லுல ஒரு ஜீவாத்மா, ஒரு பரமாத்மா, இப்படி கோடானு கோடி செல்கள் சேர்ந்து ஒரு மனிதன், அப்படித்தான் கோடானு கோடி உடல்கள் சேர்ந்து ஒரு பரமாத்மாவா ஆகுதா? ஆகலாம். பாசிபிள் பாசிபிள் பாசிபிள். இப்போ இந்த செல்லுக்கு நம்ம இந்த ஆத்மாவுக்கு சப்சிடரி யாருக்கும் தெரியுமா? தெரியாது இல்லையா. அந்த மாதிரி. வணக்கம் சுவாமி. அணு அளவு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட இருப்பு கிடையாது அது இல்லையா. அது இருப்புன்னா அதுக்கு வந்து உருவம் கிடையாது. ஆனா அந்த இருப்பு மட்டும் இருக்கு. இருப்பு மட்டும் இருக்கு, ஆனா பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. அணுங்கிறது இருக்கு, நம்ம பார்க்க எந்த நம்முடைய புலங்களால அதை பார்க்க முடியாது. இப்ப அடுத்தது இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ஒரு எல்லைக்குள்ளார வரும்போது அதுக்குள்ளார அந்த பாவங்களுக்கான கர்மாக்களுக்கான இதுக்குள்ளார வந்துருது அப்படின்னு. அது பியூர் ஃபார்ம்ல இருக்கும்போது அதுக்கு இல்லை அப்படின்றீங்க. இப்ப உடலை தாண்டி போகும்போதே அது அந்த எல்லையை தாண்டி போயிட்டா மாதிரி தானே அர்த்தம். அப்ப அது பியூர் ஃபார்முக்கு போயிடுமா, அல்லது அது கூட அந்த அந்த உடலுக்கான கர்மாவும் சேர்ந்துதான் போகுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த 4வது சாப்டர் டீட்டெயில்டா பார்க்கலாம். எப்பவுமே எப்ப வந்து முழுக்க நமக்கு எல்லா கர்மாவும் நில் பேலன்ஸ் வரணும், புண்ணியம் பாவம் எல்லாம் இல்லாம 0 பேலன்ஸ் வந்ததுனாக்க அப்பதான் நமக்கு கம்ப்ளீட் திருப்பி உடலே வராத வரும். இல்லைன்னாக்க இந்த உடலை விட்டு போய் இன்னொரு உடல் எடுக்கதான் இருந்தாலும் இன்பிட்டின் சூக்ஷ்ம ஸ்வரம் ஒன்று இருந்துட்டே இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பின்னால் டிஸ்கஸ் பண்றோம். அதனால முக்தின்னு சொல்றச்சே இனி உடலே கிடையாது அப்படிங்கிற மட்டும் அதுதான் நமக்கு அடைய வேண்டிய முக்தி. அதுதான் நம்முடைய லாஸ்ட் கோல். அதுக்கு தான் முயற்சி பண்ணணும். நம்ம இன்னைக்கு இதெல்லாம் படிக்கிறோம் எதுக்காகனாக்க அரிது மானிடராதல் இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இதை வெட்டுண்டு இப்பவே எல்லா கர்மாவையும் தொலைச்சிவிட்டு இன்னுமே இன்னொரு அம்மாவயத்துல பிறக்காம இருக்கிறதுக்காக என்ன வழின்னு பார்த்து பகவானை போய் அடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். புரியுதாம்மா? புரியுது. பேஜ் 206 ஞாதிகரணம், அறிவுடைமை களம். இக்களத்தின் பெயரும் தொடரும். இக்களம் ஞாதிகளம், அறிவுடைமை களம் எனப்படுகிறது. 3ஆம் பாத துவக்கத்தில் ஐம்பூதங்கள், அவற்றின் பரிணாமங்கள் ஆகியவை உயிரல் பண்டத்தின் ஆதியான மூலப்பகுதியின் பரிணாமமே என்றும் அவை பரமாத்மாவாலேயே நிலைமாற்றம் செய்யப்படுவதே படைப்பு என்றும் விளக்கப்பட்டது. தொடர்ந்து ஆத்மா என்பது உயிர் பண்டம் எனவும் அது பரிணாமம் அடைவிக்கப்படுவதில்லை என்றும் விளக்கப்பட்டது. அந்நிலையில் உலகில் உடலுக்குள் உயிர் இருத்தலும் அது இன்ப துன்பங்களுக்கு ஆட்படுதலும் காணப்படும் பொழுது ஆத்மா நிலைமாற்றம் அடைவதில்லை என்ற கூட்டு பொருத்துமா? கேள்வி என்னன்னாக்க ஆத்மாவுக்கு ஒண்ணுமே நிலைமாற்றம் அடைவதில்லை, ஸ்டாண்டர்டா இருக்குங்க. ஆமா, ஆனா ஒரு வித்தியாசம் சொல்றதே, எனக்கு இன்பமா இருக்கு, உங்களுக்கு துன்பமா இருக்கு, ஏன் அப்படின்னாங்க. ஐயா, நீ எடுத்துக்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது ஆறுது இல்லைன்னாக்க அது வேற ஒன்றும் இல்லை. பால் சுத்தமா பியூரா தான் இருக்கும். இதே பாலை வந்து நீங்க வந்து இதில் வச்சுருங்க, செப்பு பாத்திரம் வச்சுருக்கோம், என்ன ஆகும்? எவர் சொல்ல வச்சுருந்தா சரி, இல்லை பித்தளை பாத்திரம் சரி, பால் கெட்டு போகாது. செப்பு பாத்திரம் வச்சாக்க பால் கெட்டுப்பட முடியாது. அதுக்கு எதுக்காக? அவனோட தொடர்புனால கெட்டு போகிறதா இல்லையா? அது மாதிரி என்ற ஆத்மா நிலைமாற்றம் அடைவதில்லை என்று கூறுவது பொருந்துமா என்ற வாதமும் ஆத்மாவின் பண்புகளும் இக்காலத்தில் ஆராயப்படுகின்றன. ஆத்மாவின் நிலை பற்றி பிற கருத்துகள். சாங்கிய பௌத்த மதங்கள் படி
ஆத்மா என்பது ஞானம் மட்டுமே, அதுக்கு தனித்த பண்புகள் எதுவும் இல்லை. சாங்கியன்னு சொன்னா ஆத்மாங்கிறது அப்படியே ஒரு செயலற்ற ஒன்றும், ஞானம் மட்டும் இருக்காது, வேற ஒன்றும் கிடையாது இருக்கு. அது என்ன பண்றது? இந்த பிரதானத்தோட சேர்ந்துனாக்க அது தனியா ஜீவாத்மா நினைக்கிறது செயல்படுறது. ஆத்மா செயல்படாது, பிரதானம் செயல்படும். இந்த ரெண்டு சேர்ந்து இப்போ குருடன் நொண்டியும் போல ஆறுது அப்படின்னு சொல்லி பௌத்தன் சொன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. வெளிப்பண்டங்களா அதுவா இதுவோ ஒன்றும் கிடையாது, எல்லாம் உன் மனசுல தான் இருக்கு. எல்லாம் எல்லாம் கணத்துல அழிஞ்சு திருப்பி உண்டாருது. இதெல்லாம் நீ ஏன் மனசுல கற்பனைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னான். ரைட். வைசேஷிக மதத்தின்படி ஆத்மா உயிரல் பண்டத்தோடு ஒக்கும். ஞானம் என்பது உயிரல் தொடர்பு ஏற்படுகையில் ஏற்படும் விளைவே ஆத்மா. எப்படின்னாக்க எண்ணெய் இருக்கு, அது ஒரு கார்பன் நிறைஞ்ச ஒன்றும். அது கார்பன் டை ஆக்சைடா மாறணும்னு என்ன பண்ணணும்? ஒரு விளக்கில் வச்சு ஏற்றுறோம். இப்போ இதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு கார்பன் சப்ஸ்டன்ஸ், ஒரு ஹைட்ரோ கார்பன், அது கார்பன் டை ஆக்சைடா மாறணும்னாக்க அந்த ஃப்ளேம்ங்கிறது எரியுது. இந்த ஃப்ளேம்ங்கிறது இன்டர்மீடியட் ஸ்டேஜ் பாருங்க, அது ஒளி விடுறது இல்லையா? அதே மாதிரி இந்த ஆத்மான்னு ஒன்றும் கிடையாது, அது உடலோட சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போதான் அதுக்கு எதோ தெரியுது. இந்த உடம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது தெரியாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆத்மா எங்கும் நிறைந்தது. அவன் இன்னொரு தியரி கொடுக்குறான், ஆத்மாங்கிறது எங்கேயுமே இருக்கு, எல்லா இடத்துலையும் ஆத்மா இருக்கு அப்படிங்கிறது. ரைட். இன்னொன்று, ஆத்மா உயிரல் பண்டம் போன்றது, தான் இருக்கும் உடல் முழுது நிறைந்து அதன் அளவுக்கு ஒத்ததாக இருப்பது என்கின்றன. இந்த ஆக்டோபஸ்ன்னு ஒரு கடல்வாழ் பிராணி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு நிறைய கால் லட்சத்துக்கு கால்கள் இருக்கும். அதை நீங்க ஏதாவது ஒரு போட்டு அடைச்சி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, அது ரொம்ப சின்ன ஹோலா இருந்தால் போதும், அது ஜஸ்ட் அதனுடைய காலுடைய ஒரு நுனி இருந்தால் போதும், அது வழியா உடம்பு முழுக்க ஸ்பீஸ் பண்ணி வெளியில் வந்து. அந்த மாதிரி அது சமணர்கள் சொல்றதுனாக்க அது அது உடம்பு பூரா பரவி இருக்குது. அது அதனாலதான் நமக்கு எங்க பட்டாலும் அடிபட்டாலும் தெரியுது, நமக்கு வலிக்கிறது அப்படிங்கிற அவார்டு. அத்வைதிகள் கருத்துப்படி ஆத்மா என்ற தனித்த பண்டம் எதுவும் இல்லை, பிரம்மே ஆத்மா, பிரம்மன் தான் ஆத்மா. அப்போ இத்தனை கருத்துக்களை பற்றி, ஆத்மாவை பற்றி இத்தனை கருத்துக்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து ஆத்மான என்ன அப்படின்னு நிறுவண்டி நம்ம இப்போ சொல்றோம். ஞான் அதையவ, ஞான்னாக்க ஞானம், ஞான் அதையவ, அதனாலே அது ஞானமுடையதே. ஆத்மாவானது ஞானம் என்பதை பண்பாக உடையதே. அதாவது ரெண்டு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும்னாக்க, ஆத்மாவுடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கே, இஸ் மேடப் ஆஃப் ஞானம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அறியும் தன்மையும் உண்டு, அதுக்கும் ஞானம் தான் பேரு. அதுக்கு ஒன்றுக்கு ஸ்வரூப ஞானம், அது எதால் ஆக்கப்பட்டதோ அது ஸ்வரூப ஞானம். அது எதனால் அறியதோ அது தர்மபூத ஞானம். இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது விரியும் சுருங்கும், இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இயல்பான ஞானம் இருக்கே அது மாறாது. ரொம்ப சிம்பிள் திங், இது புரிய கஷ்டமான காரியம் இல்லை. நான் இப்போ இந்த ஒரு 40 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஹால் உள்ள பெருசு இருக்கு, சே இட் இஸ் அபவுட் 16/24. இது பூரா வளைவு இருக்கு. இதுவே ஒரு பெரிய ஹாலாக இருந்து எவ்வளோ பெருசாக இருந்ததுனாக்க அது பூரா பரவி இருக்கும். சின்னதாக இருந்ததுனாக்க அதுலேயும் பரவி இருக்கும். ஆனால் இது ஒரு இடத்துல இருந்தாலும் இதனுடைய ஒளிக்கற்றைகள் எல்லா இடத்துக்கும் போகிறது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போனால் அதை ஃபீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கே தவிர்த்து நமக்கு. ஆனால் மற்றபடிக்கு இதனுடைய ஒளிக்கட்டளை எங்கேயும் இருந்தான் இருக்கு. நம்ம எங்கேயோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோ, தூரத்தில் ஒரு லைட் தெரியுது, அது எவ்வளோ தூரம் தெரியாது, மேபி கிலோமீட்டர்ஸ்வே, ஆனால் அது லைட் தெரியுதா இல்லையா நமக்கு? அது மாதிரி ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலும் அது உடல் பூரா பரவி இருக்கு. ஞானம் என்னும் பண்பை உடையதே ஆகும். உத்கிராந்தி கதி ஆகதினா உடல் நீக்குதல், வேறுளை செல்லுதல், திரும்பி வருதல் ஆகிய செயல்களால் ஆத்மா எங்கும் நிறைந்தவன் என்று. இதே நீ எல்லாத்தையும் சொன்ன இது சொன்ன இல்லையா, நையாயிகன் வைசேஷிகன் சொன்னா இல்லையா? இல்லை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்ததுனாக்க இது எங்க போறது, எங்க வருது? இப்போ என்னை சுற்றி ஆத்மாவை தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். என் ஆத்மா எங்கே போகும்? போர்த்து வழி இல்லை. ஆனால் வேதத்தில் கிளியராக சொல்லிருக்கு, இந்த இடத்த விட்டு கிளம்புறது, இந்த வழியாக போகிறது, அப்புறம் இந்த வழியாக வருது. வர வழியை பார்த்தோம், நம்ம பஞ்சாக்னி வித்தியில் பார்த்தோம்,
சந்திரன்லேருந்து மேகம், மேகத்துலேருந்து மழை, எட்ஸெட்ரா பார்த்துட்டு இருக்கோம். ஆக இந்த ஆத்மா போறது வருதுன்னு சொல்றதுனால இது ஆத்மா எங்க நிறைந்தது விபு அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆத்மா எங்க நிறைந்தது இல்லை. ஜீவாத்மாவானது அணு பிரமாணம் உள்ளது. அது இண்டிவிஜுவலா தனித்தனியா இருக்கக்கூடியது. அது போக வர செஞ்சுட்டு இருக்கு. சுவாத்மனா சோத்தரையோகோ செல்லுதலும் வருதலும் அவ்வாத்மாவை செயல்படுவதால் அப்படி செயல்படும் கட்டுணனாலும் அணுகலாகும். இப்போ இது போறதும் தெரியுறதா? நமக்கு போறதும் தெரியல, வரதும் தெரியல. தாயின் கர்ப்பத்தில் இருக்குது. ஆனா எப்போ வந்தது உள்ளுக்குள்ள தெரியுமா? நமக்கு தெரியாது. அதே மாதிரி நான் அணுரத ஸ்ருதி சேர்ந்த இதராதிகாரார் வேதத்தில் ஓரிடத்தில் ஆத்மாவனை காட்டி அணுவல்லன் குறிப்பிடப்பட்டது பரமாத்மாவை. ஒரு பேசேஜ் படிச்சு காமிச்ச பாருங்க. ஒரு இடத்துல பரமாத்மா பற்றி போட்டிருக்கு பிரசனோபனிஷத்துல. அதுல ஆத்மான்னு போட்டோம், பரமாத்மான்னு போடாம ஆத்மான்னு போட்டோம். பாத்தியா? ஆத்மாவா? ஆத்மா எங்க நிறைஞ்சிருக்கான்னு சொல்றீங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப இந்த ஆத்மா இல்லாதக்குள்ள அதுல இருக்கு இல்லையா? ஸோ நீ சொல்றது ஆத்மா அப்படி இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். அப்படி இல்லைப்பா, இந்த இடத்துல சொல்ற பரமாத்மா. ஆனா அது அந்த பர்டிகுலர் ரெக்கில், அதாவது ஸ்லோகத்துல மட்டும் ஆத்மான்னு போட்டிருக்கு. அவனுடைய இடத்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். வேதத்தில் ஆத்மான வருடங்களில் கூடப்படும் பண்புகளுக்கு ஏற்ப அதை ஆத்மா அல்லது பரமாத்மா பிரம்மம் என்று தெளிய வேண்டும். அடுத்தது சுவாசப்தே உன்மானாபியாம் ச. எடுத்துக்காட்டாலும் ஆத்மாவின் அளவு அணு என குறிப்பிடப்படுவாங்க இல்லையா? சொல்றதுக்கு ஆத்மா என்ன? நான் பார்த்தோமே, ஒரு நெல்லினுடைய நுனியை 10,000ல் ஒரு பங்கு பண்ணினா அது ஆத்மாவுடைய பண்புன்னு சொல்றதுனாலே அது அணுன்னு தெரியுது இல்லையா? அவிரோத சந்தனவதி அவ்வாறு சொல்லு தவறில்லை. சந்தனத்தை போற உடனே என்ன கேள்வி? ஏன்பா அது இத்தினோட்டு இருந்ததுனாக்க உடம்பு பூரா எப்படி அறியிருந்தது? ஹவுஸ் இட் பாசிபிள்னாக்க சந்தனவத்தில் பூசிக்கிறேன் இல்லையா? பூசினாக்க உடம்பு பூரா வெயில் காலத்துல ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கணும்னு வச்சுக்கணும், உடம்பு பூரா குளிர்ச்சியா இருக்குன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு நன்மை ஏற்பட்டாலும் அது உடம்பு பூரா அனுபவிக்கும் மாதிரி. அதனால ஒரே ஒரு இடத்துல சின்னதா இருந்தாலும் உடம்பு பூரா அவனுடைய தர்மபுத ஞானம் வந்து பரவி இருக்கு. அவஸ்திதி வைசேஷியா திதி சேன்ன அபிபகமாத் கிருதிஹி. உடலில் விசேஷமான ஒரு இடத்தில் இருக்கிறது, அதனால் சந்தனம் உடல் முழுதும் உணரப்படுவது போல என்று சொல்வதில் குறையில்லை. ஆத்மா இதயத்தில் இருப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதா என்ன சொல்றோம்? ஆத்மா ஹிருதயத்தில் தான் இருக்கணும். இங்க பாருங்க, இந்த நம்ம படங்கள்லாம் பார்க்குறோமே, எல்லாத்துலையும் ஒரு 2-3 ஷூட்டிங்காவது வருது இல்லையா? மார்பில் தான் ஷூட் பண்ணுறோம். காலை ஷூட் பண்ணாக்க காலோட போகுது, அவ்வளோதான். இந்த ஆறுதல் அட் மோஸ்ட் காலை எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஆனால் மார்பில் ஷூட் பண்ணாக்க அது வழி ஆத்மா போய்டுறது. அந்த இடத்துக்கு பச்சை நம்ம ஹிருதயம் பங்க்சர் ஆகிடுறது. ஹிருதயம் பங்க்சர் ஆகிடுச்சுனாக்க உடம்பு புற பண்ண ரத்தனம் போக மாட்டேங்குது, போய்டுறது, ஆத்மா வெளி கிளம்பிடுறது. ஆகவே ஆத்மாவானது நம்முடைய ஹிருதயத்துல ஒரு பகுதியில் இருக்கு அப்படின்னு தெரியுது. குணத்வா ஆலோகவது தன்னுடைய பண்டங்களின் ஒளிக்கட்டுகளை போல் தன் பண்பால் உடலெங்கும் நிறைந்துள்ளது. நான் சொன்னேன் இல்லையா? இதுதான். அதாவது இந்த ஒரு இடத்துல இருக்கு லைட்டு, இது எங்கேயாவது இந்த பக்கம் கிட்டத்தட்ட கடற்கடை மட்டும் தெரியுது, வாசல் மட்டும் லைட் தெரியுது. இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா பிரைட்டா தெரியுது, அங்க போக போக லைட்டா தெரியுது. அது மாதிரி நமக்கு வந்து லைட் ஒரு இடத்துல இருந்தாலும் அது எங்கேயும் பறந்துதான் இருக்கு. வெதிரேக கந்தவதி ததாச்ச தர்சயதி. மனம் அதன் பிறப்பிடமான மண்ணின் என்று வேறுபட்டுள்ளது போல் ஆத்மாவுக்கும் அது அறிவுக்கும் வேறுபாடு காணப்படுகிறது. ஆத்மா, நீங்க என்ன கேட்டீங்க இல்லையா? ஆத்மா தான் அந்த நிலையில வந்து எப்போ ஞானம் அடையுதுன்னு சொல்லிருக்கு. அது எப்போ ஞானம் இருந்துன்னே இருக்க வேண்டாமோ? ஏன் இதுக்கு சங்கோச்சம் இருக்கு வருதுனாக்க? இல்லை, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முக்கியமா ரொம்ப நாள் மழை பெய்யல வச்சுக்கோ, அப்புறம் திடீர்னு ஒன்றா மழை பெய்யுறது. மழை பெஞ்சு உடனே முதல்ல உங்க ஃபீலிங் என்ன சொல்லுங்க? மண் வாசனை. என்னம்மா? மண் வாசனை ஒண்ணு வரும். முக்கியம். பார்த்தோம், கந்தவதி பிரதிவி பூனிலாய வைந்துவாங்கிறதுல கந்தவதி பிரதி மண்ணுக்கு உள்ள இயல்பான குணம் வாசனை. மண் எப்போ வருதுன்னு இருக்கு, இந்த வாசனை எப்போ வருதா? பள்ளிய மழை வந்தா தான் வருது. அது மாதிரி ஆத்மா எங்க எல்லா இடத்துல இருந்தாலும் எங்க அதனுடைய அறிவுக்கு வேறுபாடு ஏற்படுறது ஏன்னாக்க
அது வந்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது வேறுபாடுபடுறது. எல்லா மண்ணுக்கு கந்தம் மனமானது இயல்பாக இருந்தாலும் இந்த மாதிரி மழை பெயர்ச்சி, நல்ல மழை காலத்துல மழை பெயர்ச்சி வருதில்லை, வெயில் காலத்துல மழை பெயர்ச்சி இந்த மாதிரி வருது, அது அந்த வாடை வருது. இதுக்கு இன்னொரு அதுன்னு சொல்றேன், எல்லா பிராணிகளுக்கும் அடுத்த இதை பிறப்பிக்கும் ஆற்றல், இனப்பெருக்க ஆற்றல் உண்டு. ஆனா பிறந்த உடனேவா இருக்கு? ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. இதுக்கு இத்தனை நாள் கழிச்சு இருக்கு. மனிதனை எடுத்தோம்னாக்க 15-16 வயசுக்கு மேல ஆரம்பிச்சு. அதே மாதிரி இந்த 15 வயசுக்கு மேல தனியா வந்து உடம்புல வந்து இறங்குறதா இல்லையே, உடம்பு பிறக்கச்சேயே அதுல இருக்கு. ஆனாலும் இது வெளிப்படுறதுக்கு இத்தனை நாள் ஆகுது. அதே மாதிரி முதல்ல படிச்சிருக்கோம்ல, உருவத்தால் உயர்ந்த நெடுமரங்கள் எல்லாம் பருவத்தால் என்று பழம். மாமரம் இருக்கு, உயிரோடு இருக்கு. ஆனா ஏன் சார் அது பங்குனி சித்திரை மாசம் தான் பழுக்கிறது? அதனுடைய காலம் அது. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்கு, ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன் தான் அது வெளிப்படுது, அது மட்டும் வெளிப்படாது. எதிரேகா கந்தவதி ததா ததா தர்சயதி. மனம் அதன் பிறப்பிடமான மண்ணிலிருந்து வேறுபட்டுள்ளது போல் ஆத்மாவுக்கு அதன் அறிவுக்குள் வேறுபாடு காட்டப்படுகிறது. வேதங்களும் அதுவே காட்டுகின்றன. பிரதக் உபதேசாத் ஆத்மாவும் அதன் ஞானமும் தனித்தனியே பிரித்து காட்டப்பட்டுள்ளதாகும். என்ன தெரிகிறது? ஆத்மா வேற, ஆத்மாவுடைய அறிவின் தன்மை வேற. ஏன்னாக்க ஆத்மாங்கிறது எல்லாருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு. அது எறும்புல இருந்தாலும் யானையில் இருந்தாலும் மனுஷன்ல இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்னொன்னுக்கு அதுக்கு அதனுடைய செயல்பாடு வேறுபடுறது. மனுஷன்லயே இப்போ கோமா ஸ்டேஜ் இருந்தா வச்சுக்கணும், ஆத்மா இருக்கு, ஆனா அறிந்தன்மை இல்லையே. அந்த மாதிரி தத்குண சாரத்வாத் தத் எபதேசாத் பிராக்ஞவது. அந்த ஞானம் என்னும் பண்பையே தன் இயல்பாக கொண்டிருக்கிறார். இப்படி ஞானம் என்று கூறப்பட்ட பரமாத்மாவை அதன் பண்பான ஆனந்தம் என்றே குறிப்பது போல் என்ன பண்றான்? ஏன்னாக்க ஆத்மாவை ஞானம் சொல்றோம்னாக்க அதுக்கு என்ன? அது ஞானத்தால் ஆனது, ஞானத்தை பண்பாக உடையது. ஆகவே அதை ஞானம் சொல்றோம் இல்லையா? கீரை ஊத்தி போறோம்னா பார்த்து கீரை அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி யாவதாத்ம பாவித்வாச்ச ந தோஷ தர்சனாத். ஆத்மா உள்ளவரை அறிவும் உடன் இருப்பதால் ஆத்மாவை அறிவு என்ற இடத்தில் குத்தமில்லை. அதனால்தான் ஞான் சொல்றோம். ஞாஞௌ அது பார்த்தோம், 2 பேர் இருக்காங்க. அறிவுடையவனும் அஜ்ஞௌ முழு அறிவு இல்லாதவன் இருக்கவன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஞாஞௌ பும்சத்வாதிபத்வஸ்ய சதோ அபிவியக்தி யோகாது. ஆத்மாவுடன் என்றுமுள்ள அறிவு பிராணிகள் பருவமடைவதற்கு காலத்தை சார்ந்திருப்பது போல வெளிப்படும் நிலைகளை சார்ந்துள்ளது. ஆத்மால ஞானம் இருந்ததுனாக்க ஏன் சார் எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டியதானே? எனக்கு ஞானம் இருக்கு. ஞானம் சொல்ல போனா இயல்பா அளவிடத்தான் ஞானம் இருக்கு. அப்படியே என்ன பண்ணணும்? இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இருக்கா? இல்லையே. ஏன் இல்லை அப்படின்னாக்க அதுக்கு காரணம் என்னக்க, ஐயா உன் உடம்பு எவ்வளவு, ஒரு கெப்பாசிட்டி என்னவு, அவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல வராது அப்படிங்கிறதுனால தான் அதுதான் என்ன பண்றாங்க, என்று உள்ள அறிவு பிராணிகள் பருவமடைவதற்கு கால சார்ந்திருத்த போல் வெளிப்படும் நிலை சார்ந்து உள்ளது. அப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறவருக்கு அவருடைய அறிவானது வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க அந்த நிலை மாறணும். அதுக்குதான் நித்தியோபலப்தி அனுபலப்தி பிரசங்கோ அந்நியதர நியமோவா அந்நியதாக. ஆத்மாவே அறிவு அது எங்கும் எப்பொழுதும் உள்ளது என்றால் அதன் தோற்றமும் இன்மையும் இடையறாது ஏற்படல் வேண்டும். அந்த ஒன்றாவது நிகழ் வேண்டும். இல்லை ஆத்மா எங்கேயும் இருக்கு, அதுக்கு அழிவே கிடையாது அப்படின்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மா வெளியிலே போகக்கூடாது. ஆத்மா இதை விட்டு போயிட்டுங்கிறமே, இங்க இருக்குனாக்க உடனே திருப்பி அடிச்சு உடம்பு வர வேண்டியதானது, அது வரலையே. அதனால இது வேறுபட்டுதான் இருக்கு. இச்சூத்திரங்களுக்கு பொருள் கண்டு ராமானுசர் பிற கருத்துக்கு தரும் மறுப்பு. இப்ப என்னாச்சு? எவன் விஞ்ஞானத்தில் நிலை பெற்றுள்ளானோ, அதாவது எவன் யோ விஞ்ஞானி திஷ்டன்னு பார்த்தோம் இல்லையா? எவன் இருக்கானோ, எவனை விஞ்ஞானம் அறியாதோ, எவன் விஞ்ஞானத்தை உள்ளிருந்து நடத்துகிறானோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்டதுனால விஞ்ஞானத்தில் இவன் நிலை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றச்சே விஞ்ஞானம் வேற, இவன் வேற. வீட்டுக்குள்ள இன்னார் இருக்கிறார் அப்படின்னு சொல்றச்சே வீடு வேற, இவன் வேற ஆகுது இல்லையா? ஆக மொத்தம் பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற அப்படின்னு தெரியுது எவன் விஞ்ஞானத்தில் நிலை பெற்றிருக்கிறானோ.
விஞ்ஞானம் வேள்வி ஏற்றுகிறது. அடுத்தபடினாக்க அறிவு. விஞ்ஞானம்னு சொல்றச்சு ஆத்மாவை தான் சொல்றது ஞானத்தினால. வேள்வி ஏற்றுகிறது, விஞ்ஞானம் வேள்வி ஏற்றுகிறதுன்னு அர்த்தம். விஞ்ஞானமே வந்து விஞ்ஞானம் அசேதனம், அது வேள்வி ஏற்றுமா? இல்லை. விஞ்ஞானத்தை உடையவனான ஆத்மா வேள்வி ஏற்றுகிறான். அழுக்குகள் சிறிதுமற்ற ஞானமே மெய்நிலை இருப்பான் ஆத்மா. இங்கு விஷ்ணு புராணம் என்பவைகளை காட்டி ஆத்மா ஞானம் மட்டுமே என சில வாதிடுவர். அவர்கள் சாந்தோக்கியம். இங்கு இதை நுகர்பவனை ஆத்மா என அவன் அறிகிறானோ, எவன் தன் மனத்தில் விரும்பிய பயன்களை அறிவித்து மகிழும் இடம் பிரம்மத்தின் உலகு, இவன் முக்த ஆத்மா, தன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறியவன், பழுவா முனைப்புள்ளவன் என்பதையும் வேதாரண்ய உபனிஷத்து ஆத்மா அறிவே நிரம்பியவன், பொறிகளுக்கு இடையில் இருப்பவன், இதயத்தில் பேருடையவன் வேதாரணம் மறுப்பவன் சொன்னாக்க ஆத்மா எங்கே நிறைஞ்சிருக்குனாக்க நீ இந்த சொல்றக்கூடிய இந்த வேத வாக்கியங்களுக்கு அதுக்கும் வித்தியாசப்படும். அதனால நீ சொல்றது வந்து ஆத்மா அணு அளவிடம் தான், அவனுக்கு அறியும் தன்மை உண்டுதான். அறிவே நிரம்பி உள்ளமையால் அப்பண்பை முன்னிட்டே ஆத்மாவும் அறிவு ஞானம் பண்பாகவே என்று அழைக்கப்படுகிறது என்பதால் மேற்சொன்ன வாக்கியங்கள் பொருளற்ற வாக்கியங்கள். ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன், இந்த எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும் இந்த வேத வாக்கியங்களால பல்லப்படுறது. இன்ப துன்பங்கள் ஆத்மாவாலேயே அறியப்படுகின்றன, அவை எங்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே ஆத்மா எங்கும் நீக்கவன் நிறைந்தவன் என சில வாதிடுகின்றன. என்னாச்சு? நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதில் ஏற்படுறது? ஆத்மா தான் ஏற்படுறது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கா? இந்த உலகத்தில் எடுத்துங்க, இந்த நிமிஷத்துல எத்தனை குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கு, எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க, எத்தனை கல்யாணம் நடக்கிறது, எத்தனை டைவோர்ஸ் நடக்கிறது, எது கிடைக்கிறது இல்லையா? அப்போ ஆகமத்தம் ஆத்மா எங்கேயும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த அனுபவங்கள் ஏற்படுது இல்லையா? அனுபவம் ஆத்மா தானே ஏற்படுறது. அப்படின்னாக்க ஆயின் அவர்கள் ஆத்மா உடலை நீக்கல், வேறு உலகளை அடைதல், அது திரும்பி வருவதை குறிக்கும் வேத வாக்கியங்களை புறக்கணிட்டு. அப்படி ஆச்சுனாக்க என்ன அர்த்தம்னாக்க, இப்போ நீங்க சொல்ற ஆத்மா எங்கேயும் இருக்கு அதனால வருதுனாக்க, இப்போ எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே மாதிரியான இன்ப துன்பங்கள் ஏற்படணுமா இல்லையா? ஏற்படணும். தனித்தனி ஆத்மாவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆத்மா, ஒரு ஆத்மா வெளியில கிளம்புறது, ஒரு ஆத்மா உள்ள வருது, ஒரு குழந்தை பிறக்கிறது, யாரோ ஒருத்தர் இறக்கிறார். இப்ப என்ன ஆச்சுனாக்க ஆத்மா எங்கேயும் இருக்குன்னாக்க இந்த இறப்பும் இருக்கக்கூடாது, இந்த பிறப்பும் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதனால அது இன்னொன்னும் இந்த ஆத்மாவானது இங்கேருந்து கிளம்பி போகிறது. இந்த பின்னால பார்க்க போறோம். நோபஸ்மரன் ஸ்மரன் அப்படிங்கிறது, நோபஜனம் ஸ்மரன் விட்டு உடலை விட்டு வெளியில கிளம்பக்கூடிய ஆத்மாவானது அந்த உடலை சுற்றி அழுது உட்காந்துருக்காளே, அவளை பற்றி கவலைப்படுறது இல்லையா? அது விட்டாப்பூர் ஓடிப்படணும். இந்த இடம் ஆத்மா உடம்பை விட்டு புறப்படுற மட்டும் தான் அந்த ப்ராப்ளம். ஐயோ பொறுமைன்றது. ஒன்ஸ் இட் காட் லிபரேட்டட்னாக்க விட்டாப்பூர் ஓடிப்படும். உள்ள உபஜனம் சுற்றி இருக்கிறவளை பார்த்து அது கவலைப்படுறது இல்லையா? அந்த மாதிரி ஆத்மா போறது வரது சொல்றதுனால நீ சொல்ற மாதிரி ஆத்மா எங்க நிறைஞ்சது அல்ல. எங்கும் நிறைந்திருப்பாங்க. ஆத்மா எங்கு கிளம்பும், எங்கு செல்லும்? இங்கேயே ஆத்மா தான் இருக்குனாக்க என் ஆத்மா கிளம்பி எங்க போக போறது? இப்ப உத்தரப்பிரதேசத்துல இங்க பஞ்சாப்லாம் தண்ணி இங்க இருந்தோம்னாக்க நான் போய் கங்கையில போய் குளிச்சுட்டேன்னு சொல்ல முடியும். கங்கையை வீட்டுக்கு வந்துட்டேனாக்க நான் எங்க போய் குளிக்க முடியும்? இந்த மாதிரி எங்கேயுமே நிறைஞ்சிருந்ததுன்னு ஆத்மா நிறைஞ்சிருந்தாக்க நான் இதை விட்டு எங்க போக முடியும்? போறது வர்றதுக்கு முடியாத காரியமா போயிடுமே. இச்செயல்கள் தனித்த ஆத்மாவின் வினைகேற்பவே நிகழ்கின்றன. அதனால ஒருத்தருக்கு ஏற்படுற மாதிரி இன்னொருத்தருக்கு ஏற்படுறதில்லை. ரெட்டப்பிள்ளையா பிறந்தாலும் கூட ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு ஏற்படுறதில்லை என்பதாலும் ஆத்மா அணுவடினானே சில இடங்களில் பெரியவனான பேரறிவான ஆத்மா இந்த வேதங்கள் சொல்லப்படுவது பரமாத்மாவே குறிக்கிறது, ஜீவனை அல்ல. இன்னொருத்தர் ஆத்மான்னு சொல்லிச்சுனாக்க அவனுக்கு முன்ன பின்ன வரதை பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆத்மா எங்க இருக்குன்னாக்க அது பரமாத்மாவை குறிக்கிறது. அதோடய இந்த ஆத்மா எடுத்துக்கலாம். அவன் எப்பவுமே அறிவுடையவன், எப்பவுமே வற்றாத அறிவுடையவன், எப்பவுமே ஆனந்தமுடையவன் சொன்னாக்க அது ஜீவாத்மாவை குறிக்கிறது அல்ல. ஸ்வேதாசுர உபனிஷத்து கருப்பு நெல்லின் முனையில் 100ல் 1 பங்கில் 100ல் 1 பங்கானவன் ஆத்மா. முண்டகோபனிஷத்து 5 நிலையுடைய பிராணங்கள் பொருந்தியுள்ளவன் அணுவான ஆத்மா. இந்த பஞ்ச பிராணம் சொல்றோம் இல்லையா? பிராண அபான யான உதான சவான இது என்பவை இக்கருத்தை உறுதி செய்கின்றன.
ஆகவே ஆத்மா ஞான வடிவினன், ஞானத்தை பண்பாக உடையவன், அணு அளவினன் என்பதே முடிவு. இதுதான் ஆக்சுவலாக இதோட முடிவு வச்சு. இப்போ ஒரு அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். இப்போ என்னன்னாக்க ஆத்மா அணு அணுவினர் எனில் சிறிய பெரிய உடல்களில் நுழைந்திருக்கையில் உடலின் எப்பகுதியிலும் ஏற்படும் உணர்வுகளை இவ்விதம் அறிய இயலும். சின்ன அணு பிரமாணம் தான் இருக்கான். அந்த ஆத்மாவை திமிங்கலத்திலையும் வந்தான் இருக்கு, யானையிலையும் வந்தான் இருக்கான்னாக்க எப்படி இதுக்கெல்லாம் தெரியும்? அப்படி ஆத்மா உடலில் ஏதோ ஒரு இடத்தில் உணர்வதன் இடத்தில் எனக்கு கொள்ளலாம். அதனால எரிஞ்சுள்ளாது. எந்த ஒரு பிளேஸ் இருந்தாக்க அது நெர்வ் சென்டருக்கு நடுவில் இருந்துனாக்க எல்லாருக்கும் தெரியுதோ என்னவோ அப்படின்னா அப்படிங்கிறது. இதற்கு ராமானுஜர் எடுத்துக்காட்டுவது தரும் மறுப்பு. இக்கருத்து தவறு. சந்தனத்துளி உடலின் ஒரு சிறு பகுதியில் தொடர்பு கொண்டிருக்கணும். அதன் மனமும் குளிர்ச்சியும் எல்லா இடங்களும் அறியப்படுகிறது. இந்த சென்ட் போட்டுக்கிறா பாருங்க, ஒரு இடத்துல திறந்து வச்சாக்கு வீட்டில், அது பூரா எல்லா இடத்துலையும் நல்ல வாசனை வருது இல்லை? அந்த மாதிரி ஆத்மா இதயத்தில் உறைவதாக வேதங்கள் கூறுகின்றன. அதனால் ஒளிப்பிழம்பு ஓரிடத்தில் இருந்தாலும் அதன் ஒளிக்கற்றைகள் எங்கும் பரவி மற்றவற்றை ஒளிமயமாக்குதல் போல ஞானமயமான ஆத்மாவும் அதன் பண்பான அறிதலும் உள்ளன. ஆக சின்ன ஒரு அணுகுனாக்க அதுக்கு மேலே ஒன்றும் கெப்பாசிட்டி இல்லை நினைக்க வேண்டாம். இட் ஹஸ் காட் ஃபுல் கெப்பாசிட்டி டு நோ திங்ஸ். அதே போல் மனத்தை பண்பாக உடைய நிலமும் மனமும் இரு வேறு பண்டங்களே. அறிபவருடைய அறிவிற்கு அழிவு என்பது அறியப்படவில்லை என்ற இரண்டையும் தனித்தனியாக சுதி முழங்குகிறது. அதாவது நான் அறிகிறேன்னாக்க என்னுடைய அறிவு, முக்கியமான அறிவு, நான் பியூர் ஸ்டேஜில் இருந்தேன்னாக்க என்னால் எல்லாரும் அறிய முடியும். ஆனால் நான் வேற அறிவு வேறன்னு தனியாக பிரிக்க முடியாது. எனக்கு இது அறிவாலே ஆனது, அறிவை பண்பாக உடையதுங்கிறதுனால இந்த ரெண்டையும் தனிச்சு பிரித்து பார்க்க முடியாது. பண்பாகு பெயராக ஆத்மாவை அறிவு என்று அழைக்க தடையில்லை. அறிவின் சுருக்கமும் விரிதலும் பிராணிகள் இனப்பெருக்கத்தின் பிறப்பினின்றே இருந்தாலும் பருவமடைந்த பிறகு அது வெளிப்படுதல் போல் ஏற்படுகிறது. இப்போ நமக்கு எவ்வளோ கற்றுன்னு இருக்கோம், நம்ம மனசில் அதான் தங்கிறது. சப்போஸ் இவ்வளோ படிச்சுமே இது இந்த முறையில் தான் தங்கிறது. இதையே நம்ம 1ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தா நமக்கு ஏறு இருக்குமா? 1ஆம் கிளாஸில் முதல்ல ஆனா பொறுத்து நமக்கு தயாராக இருந்தது. 100 மட்டும் எழுதியாச்சு, பெரிய அச்சீவ்மெண்ட் இருந்தது. அப்போ ஏன்னா மென்டல் மெச்சூரிட்டி இல்லை, நமக்கு பழக தான் சேர்ந்து வருது. இப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்துருக்கோ, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நம்ம நிறைய விஷயங்களையும் நம்ம ஒன்று ஒத்து பார்க்க முடியாது. அதான் பெனாஷா சொன்னாங்க, என்னன்னாக்க ஒருத்தனுக்கு எப்போ லைஃப் நிறைய இருக்கோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கோ அப்போ லைஃப் இல்லை. ஆக மொத்தம் இந்த ரெண்டும் மீட் பண்ணுறதில்ல. அவனை ஆக்சுவலாக பார்க்கணுனாக்க ஒரு மிடில் ஏஜில் 45 வயசுலனாக்க ஒழுங்காக எல்லாத்தையும் கற்றுட்டு இருந்தானாக்க அப்போ அவன் எல்லாரும் சிறந்தவனாக திகழ முடியும். இல்லைன்னாக்க வயசாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் செய்ய முடியலையே அதையும் அப்படின்னாரு. அறிவின் சுருக்கமும் விரிதலும் பிராணிகள் இனப்பெருக்க திறன் பிறப்பினின்றே இருந்தாலும் பருவமடைந்த பிறகு அது வெளிப்படுவது போல் ஏற்படுகிறது. மேலும் ஆத்மா எங்கும் நிறைந்துள்ளது என்று கொண்டால் அது இறப்பு என்பதை இல்லாதிருக்க வேண்டும், அல்லது இடையராது தோற்றமும் அழிவும் ஏற்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்படி எங்கும் காணப்படவில்லை என்பதால் இவ்வாதம் மறுக்கப்படுகிறது. இக்களத்தால் நிறுவப்படும் கொள்கை ஆத்மா ஞானமே வடிவானது, ஞானம் என்னும் அறிதலனை தன் பண்பாக உடையது, அவ்வடிவு எப்பொழுதும் மாறுவதில்லை. ஆயின் அப்பண்பு ஆத்மாவின் வினைகளுக்கும் எடுத்திருக்கும் பிறவிக்கும் ஏற்ப சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. ஆத்மா அணு அளவுள்ளது. உடலில் ஒவ்வொரு உடலிலும் தனித்திருப்பது ஆத்மா மட்டுமே. ஞானம் பற்றிய விளக்கம் அஷ்டசுலோகம். முதல் சுலோகம் மெய்ப்பொருள் வரிசையில் மா என்னும் எழுத்து ஆத்மாவை குறிக்கும். மா பெயர் சொல்லாக ஞானே அறிவு என்றும், வினைச்சொல்லாக மன அவபோதனை என்றும் அறியும் திறனுடையது என்று பொருள்படும். ஆக ஆத்மா என்பது அறிவேயாயும் அறியும் திறனுடையதாகும் என்றுமுள்ள அழிவற்ற தத்துவமாய் இருப்பது. புரியுறதா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சுவாமி. இப்ப ஆத்மா ஞானத்தோட சொரூபம் அப்படின்றாங்க இல்லையா? ஆமா. இப்ப ஆனா ஞானம் மட்டுமே ஆத்மா கிடையாது, அப்படித்தானே? அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குதானே அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி என்ன
வேற என்ன விஷயம்? ஆத்மா ஞானம்ங்கிற பொருளால ஆனது. அதுக்கு அறியும் தன்மை உள்ளது. விளக்கு இருக்கு இல்லையா, விளக்கு ஒளியாலே ஆனது. அதனின்று ஒளிக்கற்றை வெளிப்படுகிறது. அதே மாதிரி ஆத்மா என்பது ஞானத்தாலேயே ஆனது. அதனின்றும் வெளிப்படும் ஞானமானது மற்ற பொருளை நம்ம அனுபவிக்க செய்கிறது. விளக்கு இருந்தால் தான் எனக்கு இந்த சோறுனா தெரிகிறது, இல்லைன்னா தெரியாது. அது மாதிரி எனக்கு அது ஞானத்தை பண்பாக உடையதுனால என் உடம்புல ஏற்படக்கூடிய எந்த ஒரு மாற்றத்தையும் அது உணர முடியும். இப்ப உடம்புக்குள்ளார இருக்கும்போது மட்டும்தானே ஆத்மா அந்த ஞான ஸ்வரூபம்னு எடுத்துக்கணும், அப்படிதானே? ஆமா, ஜீவாத்மா உடலை விட்டு வெளியேறும் போது வெளியேறும்போது அதுல சொல்லுங்க சொல்லுங்க வெளியேறும் போது அதோட அந்த ஞானம்ன்றது அடுத்த உடலோட சேர்ற வரைக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கு தொடருது, அப்படி எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். ஆமா ஆமா. அதாவதுமா இந்த ஃபைனலா உலகத்தை எல்லாத்தையும் விட்டு போறச்சே தான் ஆத்மாவுக்கு உடல் இல்லாத நிலை ஏற்படுறது. அது மட்டும் ஏதோ ஒரு உடல்ல இருந்துன்னு தான் இருக்கு. இப்ப நமக்கு இருக்க ஸ்தூல சரீரம், இந்த உடலை விட்டு ஆத்மா போறச்சே அதுக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்துல போறச்சே இந்த நம்முடைய பொறிகள் இருக்கு இல்லையா, இந்த தன்மையை அது எடுத்துன்னு தான் போறது. இன்னொரு உடம்பு கிடைக்கிற மட்டும் அது அதுல இருந்து இன்னொரு உடம்புக்கு போய் சேர்றது. அங்க அதே மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்புறம் எப்ப நம்முடைய வினைகள் எல்லாம் நல்லிகை ஆகுதோ அப்ப என்ன சூக்ஷ்ம சரீரமும் கழிஞ்சு விடுறது. சூக்ஷ்மம் கழிஞ்சு விட்டுனாக்க நமக்கும் உலகுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி வரைச்சே ஆத்மா ஞானமாக மட்டுமே இருக்கு, எல்லாத்தையும் அறிய முடியாததுனால அது வைகுண்டத்தில் தான் நடக்கும். சொல்லுங்கம்மா, வர கேட்கல. என்னுடைய சந்தேகமே அந்த சூட்ச்ம சரீரம்ன்ற ஒரு விஷயம்தான். சூட்ச்ம சரீரம் போதே அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி தானே, அது ஒரு இருப்பு மாதிரி தானே. அப்ப அதுக்குள்ளார இருக்கிற ஞானம்னு தான் கணக்கு, அப்படி இல்லையா? ஞானமே தான் அதுவா, அல்லது அது ஞானத்தாலதான் ஃபுல்லா இருக்கா அப்படின்றதுதான் என்னோட. சரீரம்ங்கிறது ஞானத்தை விட வேறுபட்டது, ஞானத்தை அகாமடேட் பண்ணக்கூடியது. அதைத்தான் நான் கேட்டேன், அதுதான் என்னுடைய சந்தேகம். ஞானத்தை அகாமடேட் பண்ணக்கூடியது. ஞானம்ங்கிறது ஆத்மாவுக்கு தான் இருக்கு, அறியும் தன்மை ஆத்மாவுக்கு தான் இருக்கு. இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு சூக்ஷ்ம சரீரத்துல போய் உள்ள நுழையிறது உள்ள இருக்கு. எது மட்டும் அது இன்னொரு உடம்பு எடுக்கிற மட்டும் இல்லைன்னா இதை முக்தன ஆகிற மட்டும். அதாவது நிர்வாணம் அப்படின்னாக்க சுத்தி எதுவும் இல்லைன்னு அர்த்தம், மறைப்பு இல்லாததுன்னு அர்த்தம். இப்போ மறைப்பு இல்லாதது எப்படி இருந்தாலும் நம்ம வரும்னாக்க எப்ப நமக்கு புண்ணிய பாவங்கள் எதுவும் இல்லாம முக்தி கிடைக்கிறதோ அப்போ இந்த மறைப்புகள் இந்த இதெல்லாம் நுண்ணுணர்வு எல்லாம் போயிடுறது. அப்போ ஆத்மா தன்னுடைய சாதாரண தன்னுடைய ஆத்மா தன்னுடைய ரூபத்தோடய இருக்கும். அது மட்டும் நமக்கு இந்த 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 பந்தங்கள்லாம் இருந்துன்னு தான் இருக்கும். கர்மா வைராக்கள் இருக்கும், பிறப்பிறப்புகள் இருந்துட்டு இருக்கும். நம்ம முயற்சி பண்ண வேண்டியது இந்த முக்தி அடையறதுக்கு தான். சரி, இப்ப எனக்கு ஒரு அடிப்படை சந்தேகமா தான் இருக்கும் இது சுவாமி. இப்ப எல்லா ஜீவாத்மாக்களும் நீங்க சொல்ற மாதிரி ஒரே நேரத்துல உருவாக்கப்பட்டாலும், ஒரு பிரளயம் முடிஞ்சு நம்ம விசிஷ்டாத்வைதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பரமாத்மாவால உருவாக்கப்படுற ஜீவாத்மாக்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது எப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாக்களோட ஞானத்தோட வேரியேஷனும் அது போற உடலை பொறுத்தா, அல்லது ஏன் எல்லா ஜீவாத்மாக்களும் ஒரே நேரத்துல இந்த இடத்த போய் அடையறது இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. அந்த வேறுபாடு இருக்குல்ல, ஒண்ணு மொத்த பாவமா போகுது, அல்லது தீவினையா போகு அந்த ஞானத்தோட போய் நிக்குது. அதோடைய அறிவுன்றது அப்படி கீழ்நிலை அறிவா மாறிடுது. இப்படி இருக்கிறது அதை யாரு அதுதான் அந்த லீலைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளார வருதா அப்படின்றதுதான் என்னோட இது. ஆமா, ஒவ்வொரு ஆத்மாவோடய ஒரு டேக் ஒட்டி இருக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய கர்மா இத்தனை வீட்டில் எவ்வளோ கர்மா இருக்குன்னு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். பிரம்மா என்ன பண்ணுறான்னாக்க அட் ரேண்டம் ஒரு ஆத்மாவை பிக்கப் பண்ணுறான், அதுக்குள்ள வினைகள் எல்லாத்தையும் பார்க்குறான், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடலில் போட்டு அனுப்பிச்சுடுறான். அப்போ என்ன ஆகுது, நம்ம இந்த பிறவிலேயே நம்ம கடனை முழுக்க தீர்த்துறது இல்லை. அப்போ பாக்கி நிற்கிறது இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்த பிறவி எடுத்தானே ஆகணும். சரி, இந்த பிறவி எடுத்தமே
கடனை தீர்க்கத்தான் இருந்தோம், கடன் தீர்த்துட்டு போக வேண்டியதானே, போகலையே. இப்போ நம்ம திருப்பி செய்கிறோமே, வினைகள் செய்கிறோம் இல்லையா, இந்த வினையோட எஃபெக்ட் வருது இல்லையா நமக்கு. அது மாதிரி இது திருப்பி திருப்பி நமக்கு வந்துட்டே இருக்கக்கூடியது. அதுதான் பிரச்சனை. அதாவது அதுதான் சொல்லுவோம், அதாவது 3 வகையா இருக்கு வினைகள். சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மானா எத்தனையோ பிறவிகளில் நாம் செய்து சேர்த்து வைத்த கர்மா சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மானாக்க இந்த பிறவியில இன்னும் 2-3 பிறவியில நமக்கு அனுபவிக்கிறதுக்காக பிரம்மா நமக்கு போட்டு அனுப்பக்கூடிய காரணம். இந்த பிராரப்த கர்மா கழியரிச்சு நம்ம என்ன பண்றோம்னாக்க, நம்ம அறிஞ்சோ அறியாமலோ பல வினைகளை சேர்த்துக்கிறோம். அந்த சேர்த்துனோம்னா அதுக்கு ஆகாமிய கர்மான்னு பேர். இந்த ஆகாமிய கர்மால ஒரு பகுதி நம்ம இங்க இருக்கிறச்சே அதை அனுபவிச்சுடலாம், இல்லைன்னா அது சஞ்சித கர்மாவோட சேர்ந்துடும். அதையும் பதில் சொல்லி ஆகணும். நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தீங்கன்னா தெரியாது, நாங்களாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தவங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக லோன் போடுவோம். லோன் போட்டால் 3 வருஷத்துல அடையணும் பேர். என்ன லோன் போட்டாக்க நம்ம சம்பளத்தில் இருக்கும், கட்டாகும் இல்லையா. அப்போ ஒரு வருஷம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க விசேஷங்கள் பண்டிகைலாம் வருது, அப்போ சம்பளம் காணாது. திருப்பி அதுலேருந்து ஒரு 1 இயர் ஆனால் திரும்பி ரினியூ பண்ணிக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்குமே தவிர்த்து அது என்னைக்கு முடியாது. என்னைக்கு நம்ம ஃபுல்லாக எல்லாம் இதுவே வேண்டாம் அப்படின்னு விட்டுருமோ அப்போ தான் அதுக்கு நம்ம முடியும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம அனுபவிச்சுட்டு முடிச்சா போகிறோம். அதுக்காகத்தான் சொல்கிறச்சே நம்ம கர்ம சந்நியாசம்னு சொல்லுவாள். இதுலேயும் கர்மாவை பற்றி பலனை எதிர்பார்க்காம கர்மாவை செய்யணுட்டு கீதையால் திரும்பி திரும்பி அதான் சொல்கிறார் இல்லையா. நம்ம இந்த பிறவியில் புதுசாக கர்மா பண்ணிட்டோம்னாக்க அடுத்த பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே நான் எந்த விதமான இதையும் செய்ய மாட்டேன், எனக்கு என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கா இல்லையா. அந்த மாதிரி எத்தனை விரல் இருக்க முடியும். நம்ம உடனேயே நம்ம குழந்தை குட்டிகள் இதுகளுக்கு எல்லாம் பண்ணி ஆகணும், அதுக்கு நல்லதோ கெடுதோ நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம், வி இன்டெலிஜ் இன் சோ மெனி திங்ஸ். தெரிஞ்சோ தெரியாமல் நல்லதும் பண்ணுறோம், கெடுதலும் பண்ணுறோம். இது எங்கே போகும், இது திருப்பி இங்கே தான் சேர்ந்துடும், அதையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அது மாதிரி நமக்கு இந்த கர்மாக்களை தொலைக்கிற மட்டும் இந்த பிறப்பும் இறப்பும் மாறவே மாறாது. புரியுதாம்மா? நன்றி, புரிஞ்சது சுவாமி, நன்றி. அப்புறம் வேற சந்தேகம்? சுவாமி இப்போ சொல்லுங்க. இப்போ ஜீவாத்மா பரமாத்மா 2 உடல்ல இருக்கிற வரைக்கும் ஜீவாத்மாவால பரமாத்மாவை பார்க்க முடியல. அது ஒரு அனுமானத்தினால மட்டும் அது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம படிக்கிறது அல்லது சாப்தம் மூலியமா நம்ம அனுமானத்தினால புரிஞ்சுக்கிறோம். இப்போ அது உடலை விட்டு நீங்கும் போது அப்பயும் அந்த சூக்ஷ்ம சரீரத்திலயும் அவங்க 2 பேரும் ஒன்னாதான் போறாங்களா? ஆமா, பரமாத்மா எங்கே நிறைஞ்சிருக்கானே கூடத்தான் போறான், விடவே இல்லை. திரும்ப கொண்டு போய் அந்த ஒரு உடலோட சேர்த்து வைக்கிற வரைக்கும் அவன் சாட்சியா போயிட்டே இருக்கிறான். எப்பயுமே இருந்துட்டே இருக்கான். அவன் விபுவாச்சே, எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்பயும் இந்த சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கும் போதும் ஜீவாத்மாவால பரமாத்மாவை புரிஞ்சிக்கவே முடியறது இல்ல. எப்படி முடியும்? சூக்ஷ்ம சரீரத்துக்கு அதுக்கு அறிவு கிடையாது, அது அறிவு ஒடுங்கிய நிலைமையில இருக்கேன். இப்ப நமக்கு உடம்பு உணர் கருவிகள் இருக்கு, அதனால நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அப்போ இந்த உணர்வுலாம் கருவிகள்லாம் இருக்கு, ஆனால் 0 ஸ்டேஜ். அதனால தான் சொல்றேன், இந்த பிறவி கிடைக்க ரொம்ப கஷ்டம்ப்பா. கிடைச்சுட்டு இதை இதில் விட்டுடாதே. நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பஞ்சாகினி வித்தியில, அதில் பார்க்கறச்சு என்ன பண்ணணும், ஒரு ஜீவாத்மா உயிரெடுக்கிறதுக்கு அப்படின்னாக்க ப்ராபபிலிட்டினா 1/∞ அவ்வளவு இருக்கு. அதனால இதை வீணாக்கிடாதே. இப்போ நல்லா தெரிஞ்சுட்டு இனி கர்மாக்களை சேர்த்துக்காம இதோட முயற்சிக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிறோம். அதைத்தான் நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னாக்க, நம்மளால இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்க முடியாது. நமக்கு தெரியுமா எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்லைன்னு தெரியாது. சரி, நம்ம பண்ணியிருக்கிற பாபங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிராயசித்தம் பண்ணணும் தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ என்ன பண்ற, சாட்சிக்காரன் கால சண்டைக்காரன் காலையே விழு. இந்த கணக்கு யார் வச்சுட்டு இருக்கா? பகவான் தான் வச்சுட்டு இருக்கா. அவங்க காலையே விழுந்துட்டு, அப்பா என்னால என்ன மீட்டுக்க முடியல, எனக்கு நீ பொறுப்பு ஆகணும், நீ தான் என்னை காப்பாற்றி ஆகணும், வேற வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் நல்லதே பண்ண மாட்டேன்,
என் நிலைமை அப்படி. ஆனால் நான் எப்போ உங்ககிட்ட வந்துட்டேன்னு நீ என்ன சுண்டை பிடிச்சி நீ கூட்டின்னு போகணும். நீ இது நல்ல வழின்னு காமிச்சேன்னாக்க நான் போக மாட்டேன், டயமெட்டிக்கல் ஆஃபீஸில் ஓடி போயிடுவேன். அப்படி இல்லாமல் நீ ஏன் என்னை நடத்தின்னு போகணும். அப்படி பண்ணினானாக்க பொறுப்பு அவங்ககிட்ட படுறது, அவன் ஏற்றுக்கிறான். இந்த மாதிரி சொல்கிறச்சு இதான் சரணாகதி படுறச்சு நம்ம பொறுப்பு அவன் ஏற்றுக்கிறான். அவன் ஏற்றுட்டான்னாக்க அவன் நல்ல வழி தான் செய்வான். அவனுக்கு என்ன தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியும், செய்வான். நமக்கு தெரியாது அடுத்த அப்படி என்னன்னு. நம்ம ஒரு நல்ல காரியம் இருந்துச்சுன்னு பண்ணுவோம், ஆனால் அது நல்ல காரியமாக இருக்காது, கெட்ட காரியமாக கூட இருக்கலாம். அதனால சரணாகதி பண்ணியாச்சானாக்க எதுவும் என் செயல் இல்லை, இல்லை அவன் செயல் அப்படின்றது தான் நல்லா. எங்கள் ஆஃபீஸில் அப்போ ரோனியோ இருந்தது, ரோனியோ ஆப்ரேட்டர் பிறந்த ஒரு நாயுடு அவர் சொல்லுவார், எங்கனாதன் செயல் அப்படின்பார். 10 நிமிஷத்துக்கு வருதும். அதனால நம்ம செயல் எல்லாமே அவனால் செய்விக்கப்படுகிறான். அந்த எண்ணம் இருக்கணும், நான் செய்யலை, நான் செய்விக்கப்படுகிறேன், நான் அவனுடைய கையில் ஒரு கருவி அப்படிங்கிற எண்ணத்தை முழுக்க டெவலப் பண்ணிட்டே வந்தோம்னாக்க நமக்கு பாதியில் அதனுடைய அட்ராக்ஷன்லாம் போயிடும். நான் நினைக்கிறேன், எனக்கு இது வேணும், நல்லா இருக்கு, இந்த பொருள் சாப்பிடணும், கிடைக்குமானா சாப்பிடணும், இல்லையா வருத்தப்படல அதுக்காக அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொலைப்படணும்னு வச்சுக்கோங்க, பாதி கர்மாக்கள் முடிஞ்சு போயிடும் நமக்கு. புரியுதா சார் வெற்றி? புரியுது சுவாமி, நன்றி. அதான் திருப்பி கர்மயோகம் சொல்றா இல்லையா, இதுதான் செய்யறது. நான் செய்யலைப்பா, நான் எல்லாம் பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட விட்டுட்டேன். நான் ஒரு தச்சங்கையில் இருக்கிற ஒளி மாதிரி, அவன் எப்படி ஷேப் பண்ணாலும் அப்படித்தான் நான் போவேன். நானா ஷேப் பண்ண முடியாது. அப்போ விட்டுட்டாச்சுனாங்க நமக்கும் தனியாக பொறுப்பு இல்லை பாருங்க. அந்த மாதிரி வேதத்துல ஆனா முழுக்க ஜீவாத்மா பரமாத்மான்னு எந்த பேதமும் இல்லாம அவங்க ஒருமையா ஆத்மான்னு மட்டும் பேசுறாங்க. அதனாலதான் இந்த இல்ல பரமாத்மா தனியா சொல்ல இடம் இருக்கு, ஜீவாத்மா சொன்ன இடம் இருக்கு. சில இடங்கள்ல இருக்குன்னா பரமாத்மாக்குள்ள ஆத்மான்னு சொல்லியிருக்கேன். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த இடம் ஒரு பிரகரணம், ஒரு 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 பெரிய கான்டெக்ட்ல என்ன பண்றான்னாக்க பரமாத்மா சொல்லிட்டே வச்சு அந்த இடத்துல அந்த ஆத்மான்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான். நம்ம ஒருத்தரை பத்தி போட்டுட்டு ஹி அப்படின்னு போட்டோம்னாக்க அந்த யார் முதல்ல சொல்லுமோ அந்த நவுனத்தானே தழுவும். அந்த மாதிரி தான். நீங்க இங்கிலீஷ் நாவல் படிக்கிறது உண்டா? அப்பப்ப உண்டு சுவாமி. உடோஸ் படிச்சிருக்கேல, பிஜி உடோஸ்? இல்ல. அவர் ரொம்ப வேடிக்கையா எழுதக்கூடியவர். அவர் ஒரு கதை எழுதுறாருல்ல, எப்படின்னாக்க மேஜர் ஜார்ஜ் இஸ் அ மைனர் அண்ட் மைனர் ஜார்ஜ் இஸ் அ மேஜர். இல்லை இது என்ன தெரியுது உங்களுக்கு? ரெண்டு பொருள், மேஜர் மைனர். மேஜர் ஜார்ஜ் இஸ் அ மைனர் அண்ட் மைனர் ஜார்ஜ் இஸ் அ மேஜர். மைனர் ஜார்ஜ் பேரு பேர் வேறு பட்டம் வேறு. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. பட்டம் வேற பேரு வேற. இல்ல, மேஜர்னா அண்ணா ஜார்ஜ் இருக்கானே இஸ் அ மைனர்னா சுரங்க தொழிலாளி. மைனர் ஜார்ஜ்னா தம்பி, அவன் இஸ் மிலிட்டரியில மேஜர். இப்போ இந்த வார்த்தை ஜாலங்கள் தானே இருக்கு. இதை கிட்டத்தட்ட ஒரு 2-3 பக்கத்துக்கு இது கதை எழுதின்னு போறேன். நமக்கு கொஞ்ச நாள் யாரும் ஒண்ணே நம்ம தலை சுத்த ஆரம்பிச்சிடும், யார் மேஜர் யார் மைனர் எதை மீன் பண்றான்னு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி நமக்கு வேதத்தை சொல்றச்சே சில இடங்கள்ல ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருப்பார். அதே தான் அந்த கான்செப்ட் தான் முழுக்க இருக்கும். அந்த இடத்துல ஆத்மா அப்படின்னு போட்டாச்சுனாக்க அது எந்த இடத்துல யாரை கனெக்ட் பண்றதுன்னு பார்த்து அதுதான் உங்களுக்கு சொன்னேன். நான் என் மனைவிக்கு வளை வாங்க போறேன்னாக்க அர்த்தம் நிச்சயமா எலி வளை இல்லைன்னு தெரியும், வேறு வளையம் தான் இருக்கு. அதனால அது எலி வளையா இருக்க முடியாது, தெரியலையா? அதே மாதிரி தான் நமக்கு ஒரு பொருள் பன்மொழி, அதில் பல பொருள் ஒரு மொழி இருக்கு இல்லையா, அதை வச்சு உபயோகப்படுத்தணும். கலைங்கிறது சொன்ன முன்னாடி ஞாபகம் இருக்கா? கலைங்கிறதுக்கு பெயர் சொல்லா வரும், வினை சொல்லா வரும். அது அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். அது ரொம்ப சிம்பிள் திங் சொன்னேன். ஐசா எஸ்ஸா டு சாய ட்ரீ, ரொம்ப சிம்பிள் திங். இதில் எல்லாத்துக்கும் ஒரே நம்ம ஒன்று ரம்பம்னு வச்சுருந்தாலோ
இல்லை பார்த்தேன்னு வச்சுனாலும் பொருள் ஒழுங்கா விழுமா? அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல கொண்டு கூட்டு பொருள் சொல்றோம், தெரியும் இல்லையா? இது இருக்கு பாருங்க, அம்மி மிதப்ப சுரை ஆழ வரையனைய யானைக்கு நீத்து முயலுக்கு நிலை என்பர் ஓனகநாடன் சுனை. இது ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு. அம்மி மிதப்ப சுரை ஆழ வரையனைய யானைக்கு நீத்து முயலுக்கு நிலை என்பர் ஓனகநாடன் சுனை. ஒரு சுனையை பற்றி சொல்றார். இது பாசிபிளா? அம்மி மிதக்கச்சே சுரை ஆழுமா? ஆழாது. அப்ப என்ன கொண்டு கூட்டு பொருள், அம்மி ஆழ சுரை மிதப்ப. இதுக்கு பேர் தாப்பிசை பொருள்னு பேரு. ஒரு தாம்புக்கு தொங்க விட்டாக்க இந்த 2 பக்கம் இருக்கு, அந்த 2 பக்கம் வருது இல்லையா, அந்த மாதிரி உரல் நில நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வரையனை யானைக்கு நீத்து முயலுக்கு நிலை என்பர். அது முயலுக்கு நீத்து யானைக்கு நிலை என்பர் ஓனகநாடன் சொன்னை. அது மாதிரி நம்ம சொல்றச்சே அது எது பொருள் நன்னா கொடுக்குமோ அதை எடுக்கணுமே தவிர்த்து இது எப்படி இருக்க நேரம் அப்படி எடுத்துக்க கூடாது. தொல்காப்பியரே சொல்றார், ஒரு சொல்லுக்கு பல பொருள் சொல்ல முடியும், ஆனால் அந்த எதுல சிறப்பான பொருள் எது இருக்கோ அதைத்தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து மற்ற பொருள் எடுத்துக்க கூடாது. புரியுதா? புரியுதா? புரியுது சுவாமி. இப்போ அதான் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த கான்டெக்ட் வச்சுதான் இது பரமாத்மா ஜீவாத்மான்னு நம்ம சொல்றோம். ஆமா. வேதத்துல வந்து பரமாத்மாவுக்கு வேற டேர்ம் இருக்கான்னு கேக்குற, டெர்மினாலஜி உண்டா அதுக்கு? பரமாத்மா வெவ்வேறு இது இருக்கு. அதெல்லாம் பரமாத்மாக்கு நிறைய டேர்ம்ஸ். பரமாத்மா ஜெனரலைஸ் பண்ணி சொல்றோம் இல்லையா? பரமாத்மாவுக்கு நிறைய வேறுகள், பேரர்கள் வளர்ந்து நிறைய வெவ்வேறு வேறுகள் இருக்கு, நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் பரமாத்மா மீன் பண்றது இருக்கு. அதுதான் இஆர்சின்னு சொல்றோம்ல, எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். சில பேச்சுகள் ஒரே மாதிரி இருக்கும், இருந்தாலும் அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது அதை பார்க்கணும். நன்றி சுவாமி. எனிதிங் எல்ஸ்? இது இந்த சாப்டர் கொஞ்சம் புரிஞ்சா, கொஞ்சம் நிரடா இருக்கும் சாப்டர். புரிஞ்சுதான் கொஞ்சம் தயவு பண்ணி எல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சந்தேகம் தான் கேளுங்க, டோன்ட் வரி. ரொம்ப சில்லியா இருக்கு சந்தேகம், நான் கேட்கறதா நான் நீங்கள் எப்படி இருந்தாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதை போக்கி தரேன். என் பொறுப்பாக தான் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் இதை சொல்லித்தரணுங்கிறது தான். அதனால சந்தேகம் இருந்தால் கேட்டுருவோம். ஏன்னா இதை தெரிஞ்சுட்டு வச்சுக்கணும். பின்னால் போகிறதுலாம் ஆத்மா பற்றி 2-3 இதெல்லாம் வரப்போகிறது. ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் லைஃப் ரொம்ப உபயோகப்படக்கூடியது இருக்குது இதில். அதனால இதெல்லாம் தெரியும். தெரியுதா? அடியேன் சுவாமி. ஓகே. ஸோ இதோட ஷால் வி கால் திஸ் அ டே? தேங்க்யூ. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்மின் சூத்ராணாம் அந்தர்ஜலம் அசீசம் ஆழ்வாரின் பெருமானார் திருவடிகளே சரணம்.